தண்ணி குடிச்சு பேசுவோம். யூஸ்வலாக தண்ணி அடிச்சுட்டு பேசணும். இன்று மாலை தான் நான் வந்து ஒரு 2 நாள் வந்து ராம் எங்க போயிட்டானா, ராமுடைய 2 நாள் டார்ச்சருக்கு அப்புறம் இன்றைக்கி தான் எனக்கு குழந்தை பிறந்துச்சு. இன்றைக்கி தான் அந்த படத்தை பார்த்தேன். மத்தியானம் பார்த்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தனியாக உட்காந்து ஒரு படம் பார்த்தேன். நான் சிறு வயதில் வளர்ந்த இடம் வந்து திண்டுக்கல். திண்டுக்கல் தான் எனக்கு தெரியும். மகேஷ் மிச்சம் இங்கே தான் இருக்கீங்களா? மகேஷ், லவ் யூ மகேஷ். மகேஷ் இஸ் ஆல்சோ அசோசியேட் வித் திண்டுக்கல். அப்போ எனக்கு தெரிஞ்ச முதல் சிறு வயசில் வந்து நம்மளுக்கு ஞாபகங்கள் இருக்குல்ல, முதல் முத்தம், முதல் திட்டு, முதல் அடி அப்படின்ற மாதிரி. முதல் தடவையாக காயம் பட்டது வந்து என் அம்மாட்ட. நான் ஒரு 10 பைசா திருடுவேன். எங்கள் அம்மா வந்து குளிக்க போகும்போதெல்லாம் அவங்க பாத்ரூமில் போனோடனே அப்படி நைஸாக போய்ட்டு ஒரு செம்பில் காசு இருக்கும், அந்த காசை எடுப்பேன். அப்படி பல தடவை வெற்றி திருடனாக இருந்தேன். ஒரு நாள் மாட்டி எங்கள் அம்மா ஏதோ எடுக்க வந்தாங்க, அந்த டைமிங்கில் மிஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி ஷார்ட் அப்படியே போனால் உள்ளே போனாங்க, நான் அப்படி மெதுவாக கையெடுத்து போனேன், வெளியே வந்துட்டாங்க, மாட்டிட்டேன். பயங்கரமான அடித்தும் எங்கள் அம்மா அவங்களுக்கு மனசு ஆறலை. உடனே ஒரு தீப்பெட்டி எடுத்தாந்து பற்ற வச்சு அதை அணைச்சிட்டு கையில் வச்சாங்க. அது மிக முதல் காயம், என் லைஃபினுடைய முதல் காயம். அந்த 10 பைசா எதுக்கு எடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 10 பைசா எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் எங்கள் வீட்டில் செவத்தில் லெஃப்ட்டில் டேர்ன் பண்ணோன்னா ஒரு கடை இருக்கும். அது வந்து ஒரு இஸ்லாமியருடைய கடை. ஆக்சுவலாக நான் வந்து இந்த முதலாவது இந்த இஸ்லாமியர் முஸ்லீம் அப்படின்னு பேசுகிறதே வெறுக்கிறேன். ஆக்சுவலாக அவரை வழி இல்லாமல் அப்படி அட்ரஸ் பண்ணுறேன், அதை அப்புறமால வச்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து அமீரையோ நாசரையோ நான் முஸ்லீம்னு எனக்கு சொன்னவே தெரியாது. எனக்கு நாசர் வந்து என்னுடைய சித்தப்பா, அமீர் எங்கள் அண்ணன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை வந்து முஸ்லீமாக பார்க்காதீங்க. இது முஸ்லீம் படம், முஸ்லீம் ஆள் எடுத்தது அப்படின்லாம் பார்க்காதீங்க. இது ஒரு மகா கலைஞன் எடுத்த ஒரு படம், மகா கலைஞர்களாக உருவாக்க போகிற படம். ஸோ let us be very open on that. I want to be clear on that. ஸோ அப்போ பக்கத்து கடையில் போய்ட்டு அந்த 10 பைசா கொடுத்து ஒரு நிறைய கொத்துக்களாக தொங்கும். அந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் இப்போ இல்லை. ஆக்சுவலாக அதை பிடிச்சி சாப்பிட்டா அப்படியே செவ்வு மிட்டாய் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுதான் என்னுடைய முதல் மிட்டாயம். ஸோ அந்த 10 பைசா கொடுத்து டெய்லி எடுப்பேன், திருடிட்டு போய்ட்டு எடுப்பேன். அப்போ ஒரு நாள் ஒரு 2-3 நாள் அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டு எடுக்கலை. நான் 2 நாள் போய் வாங்கவும் இல்லை. ரொம்ப வறுமையான குடும்பம். அப்போ அந்த நல்ல கண் பெருசாக இருக்கும். ஒரு ஐ திங்க் 6 அடி. நான் பார்த்த முதல் ஆம்பளைன்னு சொல்லுவேன் அவர். ஆக்சுவலாக உயரமாக இருப்பார், பெரிய வழுக்க, கண் வந்து அப்படியே அவ்வளோ பெருசாக இருக்கும், பெரிய நெற்றி. என் வாழ்க்கையில் பார்த்த நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பா. இன்னும் மறக்கவே இல்லை. ஆக்சுவலாக இறந்து போயிருப்பார், இறந்து நேரம் மண்ணோட மண்ணை மக்கி போயிருப்பார். அவர் 3 நாளுக்கு அப்புறம் என்ன கேட்டார், என்னடா சண்முகா, என் பேர் சண்முகராஜா, எங்கள் அப்பா பேர் வச்சது, மாற்றிட்டேன். ஆக்சுவலாக ஏன்னா சண்முகா நீ வந்து அந்த முட்டாய் வாங்க வரது இல்லையா? நான் அப்படியே ரொம்ப அமைதியாக போட்டேன். அவர் எப்படியோ வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டார் போல், ஓ உங்கள்கிட்ட வாங்க திருடுறதுக்கு தான் இங்கே திருடினானா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க போல். ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டாருங்க. அது பின்னாலே வீடு. அவர் வீட்டில் போனோம், எனக்கு ஒன்றுமே தெரியல. வீட்டில் போனால் ஒரு பெரிய தட்டு இருந்துச்சு, அதை சுற்றி ஒரு 5-6 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்களுடைய எல்லா சொந்தமும் உட்காந்துருந்தாங்க. அப்போ நடுவில் சாப்பாடு போட்டு அந்த குழம்பெல்லாம் உருட்டி ஒரு உருண்டை ஊட்டி என் கையில் கொடுத்தாரு. அதை நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு சொன்னார், நீ என்கிட்ட கேட்டிருந்தா நான் உனக்கு வந்து கொடுத்துருப்பேன் அந்த முட்டாயன்னு சொன்னார். அவர் கொடுத்தது வந்து எனக்கு வந்து அன்னம் மட்டும் இல்லை, அறிவும் கொடுத்தாரு, கருணையும் கொடுத்தாரு. அதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் முதல் சந்தித்த முதல் புத்தர்னு சொல்லுவேன் அவர். ஆக்சுவலாக நண்பர்களே, எனக்கு எப்பவுமே ஒரு கேள்வி இருக்கு, எது நல்ல படம், எது கமர்ஷியல் படம், எது பார்க்க வேண்டிய படம், எது ஓடக்கூடிய படம், எது ஓட வேண்டிய படம்னு இருக்கு. நேற்று வந்து ஒரு 2 நாளுக்கு முந்தைய ரிலீஸ் ஆன கருப்பு பெரிய ஹிட்டு, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து அந்த பையன் ஒரு 4-5 வருஷம் ரொம்ப செட்பேக்காக இருந்துச்சு சூர்யாவுக்கு. அதுக்கப்புறம் இந்த படம் ஹிட். நான்லாம் ப்ரே பண்ணேன் அந்த படம் நல்லா வரணும். அதுக்கப்புறம் 2-3 நாள் அந்த படம் ரிலீஸ் ஆகல. ஒரு நாள்
பாலாஜி வந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமா அல்லாமல் வேற ஒரு துறையிலேருந்து வந்து அவனுடைய மெட்டில் ஹி ப்ரூவ்ட் ஆச்சு. ஸோ எனக்கெல்லாம் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை ஃபோன் பண்ணேன். அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு கார்த்திக் ஒரு பையன் தான் கூப்பிட்டு என்னப்பா ஆச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சான்னு கேட்டு அந்த படம் இந்த ஓடுதுன்னு சொன்ன உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அது ஓடக்கூடிய படம், கருப்பு பெரிய ஹிட். அது ஓடக்கூடிய படம், இது ஓட வேண்டிய படம். நிறைய நண்பர்கள் சொன்னாங்க, ஆனால் நீ என்ன பேச போறேன்னு எனக்கு நிஜமே தெரியாது, என்ன பேச போறேன்னு தெரியாது, இன்னும் தெரியாது, அடுத்த வார்த்தை தெரியாது. நான் ஏதோ உள்ளத்துலேருந்து எரிஞ்சு பேசணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மேடையில் ஏறி பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு 3 தடவை விழுந்து நான் அழுதேன் இந்த படத்தை பார்த்துட்டு. அதுக்காக ரொம்ப நன்றி மீரா கதிரவன். எனக்கு மீரா கதிரவன் பேரே ரொம்ப பிடிக்கும். அவனுக்குள்ள இந்து தெய்வமான மீரா ஒளிந்திருக்கிறார், ஒரு கதிரவன் ஒளிந்திருக்கிறான். அவன் முஸ்லீம் அல்லையா, அவன் தான் முழுமையான இந்தியன், அவன் முழுமையான தமிழன். எனக்கு அபிபின்னு பேர் வச்சதுல கூட எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்வேன். அது அப்படிதான், அது ஒரு பொயட்ரியா இருக்கு, அது கேட்கும் போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஏன்னா அபிபின்னு ஒரு காமிக்ஸ் படித்தேன் கொஞ்ச நாளைக்கு முந்தி, ஒரு ரொம்ப ஃபேமஸான காமிக்ஸ் அது. ஐ டோன்ட் ரிமெம்பர் தட் ஹோல் ஸ்டோரி. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. எனக்கு தெரியல நிஜமா, ஏன்னா அபிபின்னு எனக்கு உடனே தெரியல. நான் உடனே போயிட்டு தேடி பார்த்து அப்புறம் ரொம்ப நாளைக்கு முன்னால் நான் படித்த ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப அழகான பேர் வந்து என் அன்பே, மை டார்லிங் அப்படின்னு கூப்பிட்றது தான். அது ஆணை கூப்பிடுறது, பெண்ணுக்கு இன்னொரு மாதிரி அந்த வார்த்தை இருக்கு. ஆக்சுவலாக கீழே இது ஒரு காதல் கதைன்னு போட்டிருக்கணும். இது ஒரு மிகச்சிறந்த, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல காதல் கதை பார்த்தேன். இனிமேலும் காதலிக்கணும்னு தோணிருக்கு ஆக்சுவலாக. அதனால தான் சேரன் கொஞ்சம் இதுவாயிட்டார், எக்ஸைட் ஆகிட்டார். ஆக்சுவலாக எனக்கு சேரனுக்குலாம் எட்ஜிலே இருக்கும் காதல், டக்குன்னு வந்துடும். மீரா கதிரவன் வந்து ரொம்ப வருஷமா பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவன் வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். ஒரு கலை சோம்பேறி அவன். ஆக்சுவலாக எப்படின்னா வந்து அவனுக்குள்ள ஒரு மமதை. அவன் ஒரு எழுத்தாளன், அதனால் நான் இப்படி தான் எழுதுவேன், நான் இப்படியாப்பட்ட படங்கள் தான் பண்ணுவேன், அதை நீங்கள் பார்க்கணுன்னு சொல்கிற ஒரு ஆள். நிறைய தடவை அப்படியே பண்ணிகிட்டே இருப்பான். ஒரு வருஷம், ஒரு 12 வருஷம் கழிச்சு காணாம போயிடுவான். அப்புறம் ராம்கிட்ட வருவான், என்கிட்ட வருவான், பேசுவான். பட் அவன் பேசிக்கலாகவே இஸ் அ ரைட்டர், பிகாஸ் ஹி கேம் ஃப்ரம் ஒரு மலையாள எழுத்து உலகத்துலேருந்து அவன் வந்தவன். ஆக்சுவலாக அதுதான் இன்னைக்கு வந்து நீ இவெல்லாம் வந்திருக்கா, என் தங்கையெல்லாம் வந்திருக்கா. அவன் பேர் மறந்துடுவேன், மன்னிச்சுக்க, அப்பப்போ உருட்டிடான். ஏன்னா பேர் ஞாபகம் வச்சுன்னா அடுத்த வார்த்தை மறந்து போயிடுறேன், சாரி, மன்னிச்சுங்க. ஸோ மீரா எப்பொழுதுமே தான் எல்லாரும் கூட நல்லா படம் எடுக்கிறவன்னு அவனுக்கு தெரியும், அப்படி நினச்சிப்பான். ஆக்சுவலாக ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை, மீரா கதிரவன் படைப்பு அப்படின்னு போட்டான். ஆக்சுவலாக நான் உடனே படத்தை ஆஃபீஸ் பண்ணிடலாம்னு நினச்சேன். வந்துட்டு நேரம் வந்து நல்லா நினச்சிப்பா, படம் சூப்பராக இருந்துச்சுப்பா. அப்போ கடைசியிலையும் போட்டான் மீரா கதிரவன் படைப்பு. நான் எதிர்பார்த்தேன், இதுவா இல்லை கடைசி இருட்டுக்கு அப்புறம் அவன் எடுத்திருக்கேன் நான் சொல்லிட்டு. ஸோ எப்பொழுதுமே அவனுக்கு வந்து ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு வித்யா கர்வம் எப்பொழுதுமே இருக்கும். அது ரொம்ப பாராட்டு, அது ஒரு கிளாப் அடிப்பேன் எனக்கு ரொம்ப. ஏன்னா அவன் என்னைக்குமே வந்து முன்னா வந்து அந்த படத்தை வின் பண்ணி ஒரு எப்படியா ஒரு பங்களா வாங்கிடணும், ஒரு பெரிய ஒரு கருப்பு கலரில் ஒரு கார் வாங்கிடணும், அப்படி என்ன இல்லை. அவன் ஏதோ ஒரு இலக்கியம் அவனுக்கு அந்த வெறிநாய் கட்சிச்சு. இலக்கியன்றது வெறிநாய் மாதிரி, அது கட்சிச்சுன்னா வந்து உங்களுக்கு ஊசியே போட முடியாது. எத்தனை ஊசி போட சாவரும் போது எடுத்து படிச்சாதான் அந்த ஒரு இலக்கிய வெறிநாய் அவனுக்கு கடிச்சிருச்சு. So he wanted to really explore that medium and he wanted to write something noble, noble. He tried his best. All his other movies he tried his best, but this movie is achieved. So I think we should give him a big applause. இதுல ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் எனக்கு கூட அவன் கூட பயங்கர சண்டை இருக்கு. என் கூட ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தானா பயங்கர சண்டை வந்திருக்கும் ஆக்சுவலாக. பட் ஆனால் சினிமான்றது வந்து இப்போ இங்கே உட்காந்துருக்காங்க ஒரு 10 பேர், அந்த 10 பேரை வேற வேற மாதிரி எடுக்கணும், அதுதான் படம். அதுக்கு தான் வாழ்க்கை. எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்தால் ரோபோட் எடுத்த மாதிரி ஆயிடும், கிளாட் எடுத்தது மாதிரி ஆகிடும். அப்போ அதுக்கு தான் வாழ்க்கையே. எல்லாரும் மாற்றி 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 வேற 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 வெர்ஷனில் வேற வேற வெர்ஷனில் அப்படி எடுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அப்படி ஒரு அழகான ஒரு படைப்புன்னு சொல்ல முடியாது, அவனே சொல்லிட்டான். நான் ரொம்ப அழகான ஒரு பூவை எடுத்திருக்கான், ரொம்ப அழகான பூ. எனக்கு ஏன் இந்த படம் ரொம்ப முக்கியமாக எனக்கு பட்டுச்சு அப்படின்னா, நான் சொல்றேன் ஏன் இலக்கியம், அந்த இலக்கியன்றது ஒரு பெரிய கனன்றம். நான் இலக்கியம் நானும் படிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன இலக்கியம்னு என்னை யாரும் டிஃபைன் பண்ண சொன்னால் எனக்கு வரமாட்டேங்குது. எப்படி இலக்கியம், எது நல்ல கதை? ஓகே, சினிமா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 90% வெகுஜன மீடியம் ஆயிடுச்சு.
இங்கே ஒரு பிரசானோ, இங்கே ஒரு எப்படி சொல்ல, இங்கே ஒரு தக்காவ்ஸ்கியோ, இங்கே வந்து பெர்க்மானோ இந்தியாவில் கிடையாது. ரொம்ப கம்மி பேர் இருந்தாங்க. ரே இருந்தார், அந்த பக்கம் வந்து கட்டக் இருந்தார், ரொம்ப கம்மி. இந்த பக்கம் அடூர் கோமாஸ் இருந்தார். அப்படி கொஞ்சம் பேர் ஹியர் அண்ட் தேர், ஸ்ப்ரிங்கிங் தான் இருக்கும். பட் பேசிக்கலி இந்தியா, நம்ம மூவி இண்டஸ்ட்ரி இட்ஸ் ஹைலி கான்சன்ட்ரேட்டட் ஒரு கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி. ஆனால் அதுக்குள்ளேயும் வந்து இந்த மனிதர்கள் இந்த மாதிரி மீராக்கள் மாதிரி வந்து போர் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நான் அப்படின்னா உஷாராக வந்து என்ன பண்ணுவேன், டக்குன்னு ஒரு நந்தலால் இருப்பேன், அச்சு வெளியே வெட்டிடுவாங்க. டமால் வந்து வேற ஒரு படத்தை எடுத்துருவேன், கழுத்தை வெட்டி தலைக்குள்ளே வச்சிருவேன். அப்படியே வச்ச உடனே பயந்தே நல்லா இருக்குன்றவாங்க ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், போயிட்டு என்ன பண்ணுவோம், வந்து நந்தலால்னு சொல்லி தனியாக ஒரு நைட்டில் எடுக்கலாம் இருப்பேன். நைட்டோட நைட்டு ஆள் அவுட் ஆக்கிடுவாங்க. ஒரு 5 கோடி கடன் ஆயிரும். அந்த கடனை அடைச்சி வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு படம் எடுத்துருவேன். ஏதாவது அது துப்புரை வழங்க குப்பை எடுத்துருவேன், ஏதாவது எடுத்து ஓடிடும். மச்சான் பிடிச்சிட்டு மச்சான்வாங்க, இதே படம் தென்ன படம். இது அதாவது சாவுறது எந்திரிக்கிறது, சாவுறது எந்திரிக்கிறது, இப்படியே பழகிடுச்சு. இப்போ எனக்கு ஐ பிகம் வெரி நம்பர் 1 ஆகிட்டாங்க. ரொம்ப கேர்ஃபுல் ஆகிட்டேன். ஒரு படம் எனக்காக எடுக்கிறது, ஒரு படம் என் பாக்கெட்டுக்காக எடுக்கிறது. பட் இந்த படம் அவனுடைய தாய் தந்தைக்காக எடுத்திருக்கான். அவனுக்குள்ள நல்லதை சொல்லிக் கொடுத்த, அவனுடைய மார்க்கம் சொல்லிக் கொடுத்து, நல்லது கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிறது அப்படின்றத எடுத்திருக்கான். நண்பர்களே, இன்னைக்கு வந்து நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும்னா இன்னைக்கு வந்து கிளாட்ல போயிட்டு இல்லை ஏதோ பிளடி ஷிட் எதுக்குள்ளே போயிட்டு நான் வந்து கீப் பண்ணி ப்ராம்ப்ட் கொடுத்தேன்னா அது வந்து துப்புது. ஆக்சுவலாக அது நம்மளோட சில டைம் நல்லா யோசிக்குது. ஆனால் ஒரு கிளாடோ, ஒரு டீப் ஸ்லீப்போ, no other bloody this today's greatest tool we call AI tools cannot make this beautiful movie like Habibi. நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படத்துக்கு வந்து நல்ல குரங்காட்டம்லாம் ஆடுவேன். டான்ஸ்லாம் ஆடின பிறகு எனக்கு பிடிச்சவங்க கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. அப்படி தான் இன்றைக்கி நான் வந்து அவுத்து போட்டு ஆட வந்திருக்கேன். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக ஆடுறேன். ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு பெரிய நம்ம வாழ்க்கை எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. காலைல எந்திரிச்சோடனே செல்லு, அப்புறம் விமர்சனம், அங்கே அவங்க அவங்க அம்மா அங்கே அவங்க என்ன திட்டுறது, எங்கே கொஞ்ச நாள் கொஞ்சம் ஃபுல்லாக அப்படி தான் திட்டிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து எழுதுறது, நம்ம நினச்சதெல்லாம் எழுதுறது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுறது. ஃபார் நோ ரீசன் வி டாக். அண்ட் நம்மளை மாதிரியே நம்ம குழந்தைங்களும் காப்பி அடிக்குது. ரோடில் போனால் நீங்கள் தமிழ்நாடை பற்றி, நீங்கள் மெட்ராஸை பற்றி புரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு சிக்னல் நின்று பார்த்தீங்கன்னா, இப்படி நீங்கள் பைக்கில் ஒரு 50 பேர் நிற்பாங்க, ஆட்டோவில் நிற்பாங்க, கார் நிற்கும். ஒரு மனுஷன் ஒருத்தனை திரும்பி பார்க்க மாட்டான். அப்படி ஒரு மனுஷன் திரும்ப மாட்டான். இந்த படம் மனிதர்களை எப்படி பார்க்கணும்னு சொல்லித்தருது. இந்த வாழ்க்கை எதுக்கு, இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு எதுக்கு பார்க்கணும்? இது யாரோ ஒரு ரொம்ப பயங்கரமாக சொன்னார், இதை பார்த்தாவே ஓடுற படம், இதை பார்த்தா ஓடுற படம் மாதிரியே இல்லை, ஆக்சுவலாக எடுக்கிற படம் மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப சின்சியர். ஐ வாண்ட் டு ஸ்பீக் வெரி சின்சியர்லி. பட் இவங்களை ஊத்து பாருங்களேன். நான் ரொம்ப நேரம் அங்கேயே திரும்பிக்கிட்டே இருந்தேன், ஏன்னா என்ன பேச போகிறேன்னு தெரியல. நான் அவங்களை பார்த்துருந்தேன், அவங்க என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணாங்க. அவங்களும் எங்கள் அப்பா இருந்தார், எங்கள் அம்மா இருந்தார், என் தங்கச்சி இருந்தான், எங்கள் அண்ணன் இருந்தான், எங்கள் பெரியப்பா பையன் இருந்தான், நிறைய பெண்கள் இருந்தாங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன். மனிதர்களை எப்படி பார்க்க வேணும்னு சொல்கிறது தான் இலக்கியம்னு நினைக்கிறேன். மனிதர்களை எப்படி நேசிக்க வேண்டும் சொல்கிறது தான் மகா படைப்பு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியாப்பட்ட ஒரு அழகான ஒரு சிறப்பு படம் தான். நான் எப்படி பார்க்கணும், எப்படி பேசணும், அவங்கள்ட்ட எப்படி நான் சிரிக்கணும். நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் இப்படி சிரிக்கலாம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்க ஒரு தடவை நான் வந்து முத காசு வந்த பிறகு நான் வந்து வேங்கோவுடைய ஓவியத்தை பார்க்க போயிருந்தேன், பாரிஸில் வந்து ஆம்ஸ்டர்டாமுக்கு. வண்டியில் போயிட்டே இருக்கும்போது, ட்ரெயினில் போயிட்டே இருக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாச்சு. இப்போ நான் ட்ரெயினில் யாருமே பேச மாட்டேன்றாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க. அதுவும் அந்த 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 யூரோப்பின் மிக முக்கியமான பகுதி ரொம்ப அப்படியே எல்லாம். என் பக்கத்தில் வந்து ஒருத்தர் இருக்கார், ஒரு உயரமாக, அது பக்கத்தில் ஏத்தாப்பில் ஒரு அம்மா இருக்காங்க, அந்த பக்கம் ஒரு 2 பேர். அந்த ஒரு கூப்பையில் ஒரு குள்ளமாக நல்ல ஸ்டவுட்டாக ஒரு பால் ஹெட்டோட ஒருத்தர் இருந்தார், வெள்ளைக்காரர். அது எல்லாம் வெள்ளைக்காரங்க தான். நான் இது கார்னரில் உட்காந்துருக்கேன். அது எதிர்த்தாப்புல ஒரு 13 வயசு பையன் உட்காந்துருக்கான். அந்த பையனை பார்க்கும்போதே தெரிஞ்சது, மூக்கெல்லாம் ஒளிக்கிட்டு ஒரு
ஆப்பிரிக்கன் நாட்டிலேருந்து வந்த ஒரு பையன், ஒரு அபிபி தான் அவனும். அவன் வந்து உட்காந்துருக்கான். அவன் ஏதோ வேலைக்கு வந்திருக்கான். ஏன்னா நம்ப மாட்டேங்க நண்பர்களே, ஆம்ஸ்டர்டாம் போகிற ட்ரெயினில் ஒரு பிளாஸ்டிக் பேக் அப்படி வச்சுருக்கான். அந்த பிளாஸ்டிக் பேக் செருப்பு அவ்வளோ அழுக்காக இருக்குது, கால் அவ்வளோதான் இருக்குது. அவன் குளிச்சு ஒரு 10 நாள் இருக்கும். மூக்கெல்லாம் வலிஞ்சு நிற்குதான். ஒரு 13 ஒரு 14-15 வயசு இருக்கும். அப்போ அந்த பையன் என்னன்னா, ஒரு சின்ன ஃபோன் வச்சுருக்கான். அவனுக்கு மொழி தெரியல போல். அந்த ஊருக்கு முதல் தடவை வரான். யாரும் சொந்தக்காரங்க வர சொல்லியிருக்காங்க போல் வேலைக்காக. இவன் வந்துட்டான். அவன் ஃபோன் பேசுகிறான், அவங்க மொழியில் பேசுகிறான். அவங்க மொழியில் பேசின உடனே எல்லாரும் இருமுறான் அப்படின்றாங்க. அவனுக்கு அது புரியல. எனக்கு புரிஞ்சிச்சு. நீங்கள் யூரோப்பில் ட்ரெயின்லலாம் போனால் ஃபோனில் பேச முடியாது. நம்மள என்ன மச்சான் எப்படி இருக்க நம்மளாம் பேச முடியாதுங்களா அங்கெல்லாம். இட்ஸ் பேண்ட் ஆக்சுவலி. இட் இஸ் கால் அஃபென்ஸ். அங்கே நாகரிகன்ற பேரில் நீங்கள் பூமியாக இருக்கணும். உங்கள் அம்மா செத்து போகணும் ஃபோன் வந்தால் கூட, அம்மா நீ கொஞ்சம் லேட்டாக சாகுமா அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ஊர், ஒரு லொத்த ஊர்னு வச்சுங்களேன். அந்த ஊரில் அந்த கட்டுப்பாடு இல்லை. அந்த குழந்தை அங்கே உட்காந்துருக்கு. அவன் பேச ட்ரை பண்ணுறான். ஏன்னா he couldn't speak English, I know naturally. பட் பயம் அவனுக்கு. நம்ம கரெக்டாக தான் போகிறோமா. ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பேசினான். 3.5 மணி நேரம் நான் பயணம். அப்போ கடைசியில் ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த வெள்ளைக்காரன் எந்திரிச்சு அவன் சுடக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். அதை பார்க்கணும் அவன். ஏன்னா அவன் வந்து மென்டலாக ஸ்ட்ராங் ஆகணும். அவ்வளோ பெரிய தலை. அதுக்குள்ள நினச்சா 1 கிலோவில் ஒரு மூளை இருக்கும். ஆனால் அந்த மூளையை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு அவன் சுடக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த குழந்தை பேசிக்கிருக்கான். அவன் எந்திரிச்சு வந்து அது ஒரு பால் பாயிண்ட் பெண்ணு அவனுடைய முட்டியில் வச்சு ஒரு குத்துனாங்க. குத்திட்டு அப்படின்னா என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு கொடுமையை பார்த்தேன். எல்லாரும் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. மெட்ராஸாக இருந்தால் 2 துண்டாக்கியிருப்பேன். அவனை தலை வேற பாடி வேற ஆக்கியிருப்பேன். ஆனால் என்னால் ஒன்றுமே பண்ண, அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் என்ன பண்ண தெரியல. எனக்கு என்னுடைய இளமையை நினச்சி எனக்கு கோபம், அந்த குழந்தையை நினச்சி எனக்கு ரொம்ப கவலை, அந்த பொறுக்கி நாயை நினச்சி எனக்கு ரொம்ப என்ன அவ்வளோ என்னால் ஒரு 3 விதமான எமோஷன் ஓடுது. நான் அப்படியே அமைதியாக இருக்கிறேன். கையெல்லாம் ஆடுது. நான் என்ன பண்ணேன், சரி இது எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாக்கெட்டில் விட்டால் சிக்லெட் இருந்துச்சு. அந்த சிக்லெட் எடுத்து கை உதற 3 சிக்லெட் எடுத்து வாயில் போட உடனே நிப்பாட்டிட்டு அந்த பையன் பார்த்தேன். அந்த பையன் பயந்து போய் நிற்குது, தலை குனிஞ்சு. அந்த குழந்தைக்கு இப்படி நீட்டினங்க அந்த 3 சிக்லெட்டை. அந்த குழந்தை என்ன பண்ண தெரியுமா, என்னை பார்த்துட்டு இப்படி கை நீட்டுச்சு. நான் அதை கொடுத்துட்டு ஓடு உட்காந்து அழுதேன். உலகத்தின் மிகச்சிறந்தது தானம். அதை விட சிறந்த தானத்தை கீழே கை கேட்டு வாங்குறதா நினைச்சேன். இதுதான் இலக்கியம் நினைக்கிறேன். இந்த இலக்கியத்தை இந்த படம் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. என் வாழ்நாளில் நான் என் மகளுக்கு அடிக்கடி நான் சொல்ற ஒரு விஷயம் ஆச்சு. மனிதர்களை நான் எப்படி நேசிப்பது. ஒரு அப்பாவை நேசிக்கிறது இது சுயநலம். ஒரு தாயை நேசிக்கிறது சுயநலம். என்னை பெற்று போட்டா அவள் நேசிக்கிறேன். என் தமிழை நேசிப்பது சுயநலம். என் நண்பனை நேசிப்பது என்னுடைய சுயநலம். எனக்கு யாருமே தெரியாத நேசிக்கிறது தான் கருணை. அந்த கருணை அந்த படம் சொல்லி தருது. இந்த படத்தை ஏன் பார்க்கணும் நீங்க? இந்த படத்தை ஏன் பார்க்கலாம்? கருணையை எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ நீ ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணுறோம், கை பெருசாகுது, எல்லாம் பெருசாகுதுல்ல. நம்மளுடைய இருதயத்தை நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோமா? இருதயத்தை எக்ஸசைஸ் பண்ணுறது தான் நல்ல படம். ஆக்சுவலாக 2.5 மணி நேரம் தியேட்டருக்கு எதுக்கு போகிறீங்க தெரியுமா? இருதயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. ஏன்னா ஒரு குரங்கோ முதலையோ எருமையோ பன்னியோ தியேட்டருக்கு போகாது, மனுஷன் மட்டும்தான் போவான். ஏன் தெரியுமா? இருதயத்தை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. நான் எப்படி வாழ வேண்டும், நான் எப்படி என் மனிதர்கள் என் குழந்தைக்கு நான் என்ன சொல்லி தருவேன்? ஒரு 100 கோடி ரூபாய் பேங்க்ல போட்டலாமா? நல்ல மாப்பிள்ளை வாங்கி கொடுத்துடலாமா? நல்ல மாப்பிள்ளைய வெள்ளை கொடுத்து வாங்கிடலாமா? நான் என்ன செய்ய போறேன் இந்த சமுதாயத்திற்கு? என் அசிஸ்டன்ட் டாக்டருக்கு நான் என்ன கதை சொல்ல போறேன்? நான் டெய்லி பேசுறேன். என்னடா கதை சொல்ல போறேன்? என்ன நீங்க நான் பேசுறேன் மேலே கதை. என் அசிஸ்டன்ட் சார் எப்படி சார் இருந்துச்சு படம்? அவங்க நினைச்சாங்க ஒருத்தர் செம்ம போரா இருக்கு போதுன்னு நினைச்சு சொல்றேன். நான் சொன்னேன், டேய் ரொம்ப நேர்மையான படம்டா, அவன் ரொம்ப நேர்மையான டைரக்டராக ப்ரூவ் பண்ணியிருக்கான்டான்னு சொன்னேன். இந்த படத்தை பாருங்கடா, நீங்க ஹிட் படம் கொடுத்துடலாம்டா. ஆனா எந்த படம் வாழ்க்கைக்கு தேவையான படத்தை நீங்க கொடுங்கடா. ஒரு படம் கொடுங்கடா போதும். மீரா கதிரவன் இந்த படத்துக்கு அப்புறம் செத்து போயிடலாம். செத்து போடா மீரா கதிரவன்.
ஏன்னா இதுக்கு தான் ட்ரை பண்ணுறான். நான் என்ன கேட்குறேன், ஒரு படைப்பாளி எப்படி இறப்பான்? செத்து போறவங்களாம் மனுஷன், படைப்பாளி இறக்கவே மாட்டான். படைப்பாளி எப்படி இறப்பான்? மகேந்திரன் இறந்துருவானா? திருலோச்சந்தர் இறந்துருவானா? சத்யஜித்ரி இறந்துருவானா? குரசவா இறந்துட்டானா? குப்ரிக்கு இறந்துட்டானா? படைப்பாளி இறக்கல, மனுஷன் தான் இறப்பான். இந்த படத்துல வந்து ஒருத்தர் இந்த பேட்டிக்கு நல்ல நல்ல ஒரு டைட்டில் கொடுக்கலாம். இந்த படத்தில் ஒருத்தர் நடிச்சுக்காரு, நடுவில் ஒரு தந்தையா. படம் ஆரம்பிச்சு முதல் ஷாட்டு எங்கேயும் அந்த ஆளை பார்த்துருக்கேன். சரி ரைட் ஓகே படத்தை பார்ப்போம் அப்படின்னு சீரியஸாக உட்காந்து அப்புறம் மறந்துட்டேன். ஏன்னா அந்த விரல்கள், அந்த கால், அந்த விரல்களுக்கும் அந்த கால்களுக்கும் என் ஆதி தாத்தனை கண்டுபிடித்தேன். அந்த புரோட்டோ டைப்னு சொல்லலாம், ஒரு டிராவிடியன் புரோட்டோ டைப்பில் அதை பார்த்தேன் அந்த விரல்களுக்கு நடுவில். அதை தான் அந்த அந்த மேரக்காரன் போய் தேடி இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த சட்டத்தை அடிக்கும் போது அந்த கையை அவன் பார்த்துருக்கான். அந்த அப்படியே அப்படி ஒரு ஆள் தேர்ந்தெடுத்துருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு ஒரு பார்த்தா எங்கேயோ பார்த்துருக்கேன் மேடா அப்படின்னு பார்த்தா அது வந்து கஸ்தூராஜ் சார். தனுஷோட 100 மடங்கு நல்லா நடிச்சிருக்கீங்க சார். இந்த நான் டைட்டில் வாங்கிடுச்சு பாருங்க. போதுமா? ரொம்ப பிடிக்கும். உங்க பையன் ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு. ரொம்ப எக்ஸ்ட்ரா இந்தியாவின் மிகச்சிறந்த ஆக்டர், பெரிய ஆக்டர் ஆயிடும். அதெல்லாம் தாண்டிட்டீங்க சார். நீங்க உங்களை வச்சு செஞ்சுட்டீங்க. நான் முத்தம் உங்களுக்கு வந்த ஒன்று எங்களுக்கு. வாட் அ கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். நான் யோசிக்கிறேன், ஏன் இந்த கலை படிப்பில் ஏன் இந்த மனுஷன் ரொம்ப மோசமான படம் தான் எடுத்திருக்காரு. ஒரு பயங்கரமான படம்லாம் எடுக்கல. அவர் படம்லாம் எனக்கு பிடிக்காது ஆக்சுவலி. நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இளையராஜா கூட்டு வந்துடுவார் பயங்கரமா. இளையராஜா உயிர் ஏதோ போடுவார், அது காதல் ஜாதியெல்லாம் எடுத்துக்காரு. சாரி சார். ஆனால் இன்னைக்கு அவன் வாழ்ந்ததற்காக அங்கீகாரத்தை பெற்று விட்டான் இந்த மனுஷன். கிளாப் பண்ணுங்க அந்த அளவுக்கு. கூடு விட்டு கூடு பாஞ்சன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு அதாவது சாமியானி குடும்பத்தில் பிறந்த ஒருத்தன் அந்த பக்கம் ஒரு அபிபி குடும்பத்துக்குள்ள போயிட்டான். அன்னைக்கு கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டான். ஏன்னா நான் பார்த்தேன், நான் வந்து என்ன பண்ணேன், லாஸ்ட் அந்த என்கரேஜ் போகும்போது நான் நிப்பாட்டி எடுத்தேன், ஷார்ட் எடுத்தேன். அது இருக்கு, ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபௌட் இட். அதில் பார்த்து எல்லாமே இந்து பேர், அது கித்து. ஆனால் இந்த பக்கம் எல்லாம் முஸ்லீம் படம். யார் முஸ்லீம், யார் இந்து? நான் மனுஷன், அவன் மனுஷன். அங்கே இருக்கிற மனுஷங்க என்ன தலைவர் ஒரு குல்லா போட்டு இப்படி ஒரு பெல்ட் போட்டா நம்ம இந்து, நம்ம இதுவா? மனுஷங்க இல்லையா? மனுஷங்க இல்லையா? நம்ம கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் பாத்ரூம் போகும்போது யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா நிறைய டைம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா பாத்ரூம் போகும்போது யோசிச்சா தான் வயிற்று இருக்கிறது போன மாதிரி தான், பாரதி தான் மாதிரி தான் மூளை நல்லா ஆகுது. நான் பல விஷயமான நல்ல நல்ல ரைட்டர்ஸ் பிளாக் எல்லாம் எனக்கு அந்த டைம்ல தான் வரும். ஆக்சுவலா பாத்ரூம் போகும்போது யோசிச்சு பாருங்க, நம்ம மனுஷங்க இல்லையா? ஏன் ஒரு திரைப்படத்தை பார்க்க வேண்டும்? ஏன் ஒரு திரைப்படத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஒரு குதிரை பந்தயத்தில் போது தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு கத்திரிக்காய் வாங்கும்போது தேர்ந்தெடுக்கிறோம். இப்படி தேர்ந்தெடுத்து பார்க்க வேண்டிய படம் ஐயா அந்த படம். ஆக்சுவலா எப்பவுமே நான் கொஞ்ச நேரம் ரொம்ப எமோஷனல் பேசினா பாதிரியார் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவேன். ஆக்சுவலா ஒரு பெந்தகோஸ்து பாதிரியார் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவேன். அது பேசினா தான் எனக்கு தெரியும் நீங்க நல்லா பேசணும்னு அர்த்தம். ஆக்சுவலா உண்மையா பேசணும்னு அர்த்தம். அடிப்பாங்க. ஆக்சுவலா என் பொண்டாட்டி அப்படி தான் பேசுறா. ஆக்சுவலா என் பொண்டாட்டி பெந்தகோஸ்து வந்துட்டேன். ஆக்சுவலா ஒட்டு சினிமா கல்யாணம் பண்ணிட்டேன். நண்பர்களே, ரொம்ப உன்னதமான படம். அதில் வந்து ஒரு மருமகளா ஒருத்தி வீட்டுக்குள்ள வர்றா. அவன் முகம் துணுண்டு விழுண்டு. அந்த முகத்துக்குள்ள ஒரு 2000 ஏக்கர்ல நடிச்சிருக்காங்க. அவன் 2000 ஏக்கர்ல இப்படின்றா அப்படின்றா உப்பின்றா இப்படின்றா அப்படின்றா இப்படின்றா. இப்போ வந்து என்கிட்ட பேசி எந்த ஊருமா? கேரளா நினைச்சு போய் தொலை இந்த பக்கம். எல்லாம் கேரளாக்காரியே தான் இப்படி நடிப்பாங்க. மீரா கதை என்ன பண்ணுனா, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னு நான் ரொம்ப ஆவலோடு இருக்கேன். அந்த ஒரு இடத்துல கணவன் ஃபாரின்லேருந்து வந்திருக்கான், எல்லாருக்கும் பொருள் கொடுக்குறான், எல்லாருக்கும் வாங்கி வந்திருக்கான், எனக்கு வாங்கலன்னு ஒரு கோவம். அவன் உள்ளே போயிட்டு அவன் ஏதோ சொல்கிறான். அந்த ஒரு 2 நிமிஷம் ஒரு ஃபுட்டேஜ். வாட் அ பொயட்ரி. ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா ஃபில்ம் மேக்கிங் பண்ணல. யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க வந்து, யாருப்பா கேமராமேன் ரொம்ப சாதாரணமாக பண்ணியிருக்காரு. மகேஷ், யூ ஹவ் டன் an extraordinary.
யூனோ ஒய்? ஏன்னா படம் ஆரம்பிச்சது கடைசி ஃப்ரேம் வரைக்கும் கேமராமேனே இல்லை. நான் அவங்க வாழ்க்கைக்குள்ள போய்கிட்டே இருக்கேன். எந்த படத்துல கேமராமேன் தெரியாத அவனா கிரேட் கேமராமேன். எந்த படத்துல எவன் கேமரா தெரிஞ்சானா ஒருத்தன் முடிஞ்சுன்னு அர்த்தம். அது படமே இல்லை. அது நிறைய கேமராமேன் பார்ப்பேன், அந்த படத்துக்கு வேலை செய்ய மாட்டான், 3வது படத்தை வருஷம் இங்க வேலை செஞ்சா 3வது படம் கிடைக்குமான்னு. சார் கொஞ்சம் அந்த பெரிய பலூன் கட்டி இறக்கிடுவேன். பலூன் கட்டி நம்ம மேலே போனால் அப்படியே போயிடலாம், அப்படியே எங்க மார்க்ஸுக்கு போயிடலாம். பட் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ மகேஷ். I know that after a long time you are seeing me like this actually. Yeah, thank you. I'm not drunk, I'm very, very serious actually. I may get drunk after some time actually. But this is so beautiful. Love you. Whatever. ஐயோ நான் வந்து மகேஷ் கல்யாணத்தன்னைக்கு நான் அவங்க பொண்டாட்டி சொன்னேன். இப்படியே மறைச்சேன் அவன் பொண்டாட்டி. என்னங்கன்னு கேட்டேன். நான் தான் அவனை கல்யாணம் பண்ணிருக்கணும், நீ கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல ஆக்சுவலாக. அப்புறம் இவர் சொன்னார், இல்லை மிஷின் அப்படி தான் பேசுவார், ரொம்ப அன்பாக அப்படி தான் பேசுவார். அதெல்லாம் நம்ம ஆஃபீஸ்க்கே வரதில்லை ஆக்சுவலி. அதுக்கப்புறம் மகேஷும் வரதில்லை. அது பெரிய விஷயம். மகேஷ் வந்து எனக்கு பர்த்டே கூட கூட மாட்டார் ஆக்சுவலி. But such a great man actually. I am so proud that I worked with him actually. It's not that he worked with me, I worked with him. Magesh, thank you. That's a beautiful memories, beautiful. நான் ஃபர்ஸ்ட் படம் ஒர்க் பண்ணி 3வது படம் வந்து நான் நந்தலாவில் வந்து மகேஷ் அப்படியே கூட்டு போயிட்டு இப்படின்னு 75 போட்டுக்கோன்னு சொல்லிடுவார். அந்தளவு he trained his eyes according to my vision actually. He's so great actually, he's so great. நான் சொல்லுவேன், இளையராஜா போய் ஒரு படம் ஒர்க் பண்ணிருங்க சாவரக்கு முன்னு சொல்லுவேன். நான் டேரக்டர் சொல்கிறேன், ஒரு தடவை மகேஷ் ஒர்க் பண்ணி பாருங்க தெரியும் ஆக்சுவலி. அடுத்த பர்த்டேக்காவது எனக்கு மெசேஜ் பண்ணுங்க மகேஷ். I'm not talking coherently, but I don't want to talk coherently. I don't want to, because cinema is not coherent language. You take one shot, unrelated shot, and take another unrelated shot, you attach it, and you will have the third meaning. That is called cinema. That is what people who invented cinema, they invented a thing called montage. அப்படிதான் பார்க்கணும். So I'm not going to talk coherently. இந்த படத்தில் வந்து எப்படி காதலிக்கணும்னு இந்த படம் சொல்லித்தருது. காதல் இப்போ என்ன ஆச்சு, இப்போ நம்மளுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் கிடைச்சிருச்சு. ஒரு பொண்ணுகிட்ட நம்ம வந்து காதல் ஒரு பெண்ணிட்ட அடையிறது வந்து ஒரு நாளைக்கு ஒரு பையன் ஒரு ஆவரேஜாக ஒரு 18 வயசு பையன் ஒரு நாளைக்கு 22 தடவை காதல் வருது அவனுக்கு ஆக்சுவலாக. அப்புறம் 43 பேர்ட்ட மெசேஜ் அனுப்புறான். அது சில பேர் நான் அம்மாக்கே போகிறது ஆக்சுவலாக, அவங்களும் மெசேஜ் அனுப்புறாங்க. அந்த மாதிரி ஆச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய ஒரு காதல்ன்றது வந்து ஒரு தவிப்பு, ஆண் பிரசவமாகிற நிலைமை காதல். அந்த காலத்தில் ஒரு ஆணுக்கு பிரசவம் வழி இருக்கும், அந்த மாதிரி காதல். அந்த படத்தில் ஒரு வழி அந்த படத்தில் நான் பார்த்துட்டேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஏன் நம்ம இந்த படம் வந்து ஒரு 50 ஆண்டுகளை காட்டுது. ஏன் நம்ம திரும்பி பேக்கில் போனோம்னா, திரும்பி செத்துப்போன அத்தையையும் செத்துப்போன பெரியம்மாக்கள் செத்துப்போன பாட்டிகளை நம்ம பார்க்குது. அவங்க இனிமேல் வரமாட்டாங்க, போனவங்க தான். அவங்க ஃபியூச்சர், அவங்க பாஸ்ட்ல போயிட்டாங்க. பாஸ்ட் ரெசிடெட். we are going into bloody light speed into the future, a meaningless future. And what makes present? Only the art makes present. ஸோ நீங்கள் தியேட்டருக்குள்ளே போனால் எல்லாத்தையும் அவுத்து போட்டு அப்படியே போய் பார்க்கணும். அப்படியே செல்லெல்லாம் ஆஃப் பண்ணிச்சு, இப்படியே ஒரு சின்ன சேர் கொடுப்பாங்க, அப்படி உட்காந்து 2 மணி நேரம் அப்படியே அண்ணாந்து பார்க்கணும். ஒரு எக்ஸ்ட்ராடனரி விஷனரி அவன் வந்து ஒரு கோஹரண்ட்டாக ஒரு கதை சொல்லுவான். அந்த கதையை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த கதை பார்க்கும்போது உங்கள் செத்துப்போன பெரியம்மா, செத்துப்போன பெரியப்பா, செத்துப்போன தாத்தாக்கள், பாட்டிகள், அத்தைகள் எல்லாமே வருவாங்க. இதில் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாத்தையுமே ஃப்ரோசன் பண்ணியிருக்கான். நண்பர்களே, ஒரு கமெண்ட் வரும், இல்லையே ஒரு ஃபைட்டு கூட கிடையாது அதில், இல்லை ஒரு குத்துப்பாட்டு மிஷ்கின் பாட்டில் வர மாதிரி ஒரு குத்துப்பாட்டு இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பாவம். அதாவது இன்னைக்கு வந்து புத்தகம் படிக்கிறது வந்து எல்லாமே போயிடுச்சு. விர்ச்சுவலாக ஜீரோ ஆயிடுச்சு. நான் ஒரு புத்தக கடை வைக்கலாம்னு நினச்சிருக்கேன். ஏன்னா புத்தகம் படிக்கும்போது எனக்கு என்னுடைய சிந்தனையை நிறுத்துது. இந்த உலகம் என்னை கட்டுப்படுத்த முடியல. நான் என் வாழ்க்கையை கட்டுப்படுத்துறேன், நான் என் சிந்தனையை கட்டுப்படுத்துறேன். ஒரு நல்ல கடைப்பிடிப்பு உங்க சிந்தனையை கட்டுப்படுத்தும். அதுக்காக இந்த படத்தை வந்து பாருங்க. ஒரு 2 hours. நான் ரீசெண்டாக சொன்னேன், ஒரு 450 rupees புக்கு வாங்குறதுக்கு 3 காஃபி படிச்சு 3 காஃபி உடைய அளவு தான் வந்து 3 காஃபி வந்து 3 காஃபி மொத்தமாக வந்து ஒரு 2 மணி நேரம் தான் உங்களுக்கு ஹையை கொடுக்கும். ஆனால் ஒரு 450 பக்கம் 450 ரூபா கொடுத்து வாங்கின பக்கம்
உங்களுக்கு 70 வருஷம் சாவர வரைக்கும் பின்னாடி வரும். இந்த படம் சாவர வரைக்கும் பின்னாடி வரும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான படம். ஒரு ஒரு கலைஞனாக, ஒரு டைரக்டராக இந்த படத்துலேருந்து நிறைய நான் கற்றுக்கிட்டேன். இந்த படத்துலேருந்து நிறைய எனக்கு கோபமும் இருக்குது. அதை நான் அப்புறமால தனியாக பேசிப்பேன், தண்ணி கிண்ணியும் போட்டு பேசிப்பேன். ஆக்சுவலாக அவன் நல்ல மூடில் இருக்கும்போது. என்றைக்குமே இம்மாக்குலேட் சினிமா வி கான்ட் டேக். என்றைக்குமே வந்து மூவி வித்தவுட் ஃப்ளா இட் இஸ் அ வேஸ்ட். poetry is always abandoned. It is not completed. அந்த மாதிரி ஒரு abandoned ஆன ஒரு poetry தான் ஆக்சுவலா. இந்த படத்தை பாருங்க. நான் கெஞ்சலாம் மாட்டேன். யாரா இருக்கலாம் நல்ல அருள் இருக்கோ அவங்க இந்த படத்தை பாருங்க. நாகூர் ஹனீஃபா பற்றி இந்த படத்தில் மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த படத்தை அவர் தான் டெடிகேட் பண்ண நினைக்கிறேன். ஐ திங்க் அது போட்டிருக்கானு தெரியல. நாகூர் ஹனீஃபா டெடிகேட் பண்ணியிருக்கலாம். நான் நாகூர் ஹனீஃபாவை நான் வந்து அவர் பாடி நான் கேட்டிருக்கேன் திண்டுக்கல்ல. ரொம்ப பியூட்டிஃபுல்லான நான் கேட்ட ஒரு எக்ஸ்ட்ராடனரி வாய்ஸ். அவர் கடைசி காலகட்டம் வந்தும் கலைஞரோடு இருந்து அவர் இறந்து போனார். அவர் அந்த படத்தில் அவருடைய வாய்ஸை சிமுலேட் பண்ணியிருக்கணும். மியூசிக் டைரக்டர் ரொம்ப ஒரு கிறிஸ்து மாதிரி மியூசிக் போட்டிருக்கீங்க இந்த படத்துக்கு. கஷ்டப்பட்டு எனக்கு தெரியும் இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ மியூசிக் போடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியும். முட்டாண்டா ஆட்டா முட்டா கிட்டா எல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் இது அப்படியே கிடையாது. அப்படியே வாழெல்லாம் அறுக்கிற படம். ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப மேன்மையாக போட்டிருக்கீங்க. அதாவது இந்த படத்தை நீங்கள் அவ்வளோ சஃபர் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் த சஃபரன்ஸ். அது பர்டிகுலராக என் கிரெடிட்ஸில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ. நீங்கள் வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல கிறிஸ்துவாகவே இருந்திருக்கீங்க. எனக்கு சிவனும் வேண்டும், கிறிஸ்துவும் வேண்டும், அல்லாவும் வேண்டும், விஜயும் வேண்டும். இந்த படம் ரொம்ப மேன்மையான படம். இந்த கடைசி கிளைமேக்ஸில் அந்த காதலில் அந்த பையன் வந்து நிறைய பேர் தமிழ் சினிமாவில் காதலை தொட்டிருக்கோம். அதில் ஒரு விரசம் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு ஆசை இருக்கும். ஒரு ஆசை, ஒரு விரசம், ஒரு தான், ஒரு சுயம். எனக்கு நீ எப்படின்னா எனக்கு தாண்டி அப்படின்றதெல்லாம் இருக்குமா? இதில் முழுக்க இந்த காதலில், இந்த படத்தினுடைய காதலில் சாக்ரிஃபைஸ் மட்டுமே இருக்கு. பரவாயில்ல வச்சுக்க. நான் உன்னை நேசிக்கிறேன். ஒரு காதல் பிரிஞ்சிருது. அந்த காதல் பிரிஞ்ச பிறகு அவன் வந்து அந்த காதலிக்கு தப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக அவன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அருமையான சீனை வச்சான். அந்த சீனை நான் விழுந்து அழுதேன். ஆக்சுவலாக கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக தான் எடுத்துருந்தேன், கொஞ்சம் சட்டிலாக எடுத்துருக்கலாம் இன்னும் கூட. ஆனாலும் பரவாயில்ல, நான் அழுதேன். ஏன்னா சினிமாவே எக்ஸசைஸ் பண்ணுறதானே. என்னுடைய இருதயத்தையும் டியர் டக்ஸையும் எக்ஸசைஸ் பண்ணுறது தான் நான் சினிமாவே பார்க்குறேன். அந்த சீனில் ரொம்ப அழுதேன். அது வந்து ரொம்ப மேன்மையாச்சு. இந்த வயசு குழந்தைங்களுக்கு ஒரு தகப்பனா நம்ம 18 வயசு பெண்களை கூட்டி என்ன படம் பார்க்கணும் நம்ம காட்டணும். எல்லா படமும் பார்க்கட்டும். சரி இங்கே வாங்க இந்த படத்தை பாடுறான் அப்படி மடியில் உட்கார வச்சு அவனுக்கு காட்டணும். மடியில் உட்கார வச்சு காட்ட வேண்டிய படம் இந்த படம். ஐயா அந்த கடைசி கிளைமேக்ஸ் அமீர் என்ன சொன்னார், இது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் போய்ட்ரி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப அது கூட தம்பி சொன்னான், இன்னும் ஒரு ஷார்ட்டு போட்டுடுறா அப்படின்னா. இல்லை, அது அவன் சுதந்திரம்டா, ஒரு சுதந்திரம். அதாவது வந்து அது என்னன்னா அந்த இடத்துல அவன் மூச்சு நிறுத்துறான் ஒரு படைப்பாளியை. ஆனால் படம் வாழணுங்கிறதுக்காக அவன் வந்து எந்த காரணத்தை கொண்டு அந்த படத்தை வந்து வெகுஜன மக்கள் கொண்டு போயிட்டு வித்து தீத்துருன்னு பார்க்கல. அவன் ஒரு நல்ல படைப்பாளி, அதுவும் ஒரு இலக்கியம் பிடித்த படைப்பாளின்றது வந்து அந்த கடைசி ஷாட்டில் தான் தெரிஞ்சது. அது இருக்கட்டும், அது வெளியே வந்து பேசட்டும் மனிதர்கள். ஏன் அது எப்படி அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஜென் கோன் மாதிரி தான் இருந்துச்சு அந்த கடைசி கிளைமேக்ஸ். நண்பர்களே, இன்றைய நாள் இன்னைக்கு நான் ஏன் வாழ்ந்தேன் அப்படின்றதுக்கு வந்து அர்த்தம் கிடைச்சு நான் ஹபீபி பார்த்தேன். எல்லா நாட்களும் சும்மாகவே போகுது, சும்மா போகுது, அப்படியே போகிறது. மச்சான் என்ன மச்சான் அப்படி போகுது, அப்படி போகுது.
கான்ஷியஸே இல்லாமல் போகுது. பட் டுடே ஐ எம் ஸோ கான்ஷியஸ்லி வாட்ச்ட். ஐ மெடிடேட்டட் ஃபார் 2 hours 12 minutes டீப் மெடிடேஷன் அண்ட் ஐ கிரைட் 3 places. இந்த படத்தினுடைய ஒரு டயலாக்கை சொல்லிட்டு இந்த பேச்சை நான் முடிக்கிறேன். இந்த படத்தில் ஒரு டயலாக் போகிற வாக்கில் எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்டில் இருக்கு, அல்லாஹ் லேசாக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. நண்பர்களே, நம்ம எல்லோரும் இந்த சிவனும் இந்த கிறிஸ்துவும் இந்த புத்தனும் அந்த மகா அல்லாவும் லேசாகட்டும். நன்றி. பொறுத்திருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இது ஒரு வழக்கமான திரைப்பட அறிமுக விழாவோ அல்லது வழக்கமான ஒரு திரைப்பட இசை வெளியீட்டு விழாவோ இல்லை. உங்கள் எல்லாருக்கும் இந்த விழா எந்த உணர்வு கொடுக்குதுன்னு தெரியலை. மிஸ்கின் என்னை பார்க்கலாம், அவன் ரொம்ப நேரம் பேச மாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு புது வகையான உணர்வை கொடுக்குது. காரணம் என்னென்னா, ஒரு சமூகத்தில் திரைப்படம் என்பது நான் நிறைய நேர்காணல்களில் சொன்னது, இந்த விழாவில் அதை சொல்கிறேன். ஒரு சமூகம் திரைப்படம் என்பது ஒதுக்கி வைத்திருந்த ஒரு சமூகம். இஸ்லாமிய சமூகம் என்பது திரைப்படத்தை ரொம்ப தூரமாக, வாழ்வியலிருந்து தூரமாக வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு திரைப்படத்தை இங்கே படமாகி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறத தாண்டி அந்த விழாவில் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய இங்கே உட்கார்ந்துருக்கிறதுன்னு இருக்குல்ல, அதை தான் முன்னாடி பேசின நண்பர் சொன்னார். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம லீனா சொல்லும்போது 100 வருஷம் ஆகிருக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அப்படின்னாங்க. அது ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன் நான். ஹபீபி என்கின்ற வார்த்தைக்கான அர்த்தம் காதல், அன்பு, நேசம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இப்படி ஒரு திரைப்படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவனால தான் எடுக்க முடியும், அந்த வாழ்க்கையை கண்ணால் பார்த்தவங்கனால தான் எடுக்க முடியும், வேறு யாருனாலையும் எடுக்க முடியாது. அப்படி ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காரு. இதற்கு முன்னால் தமிழ் சினிமாவில் ஒரு இஸ்லாமிய பின்னணி கொண்ட ஒரு கதையை எடுத்திருந்ததில் மிக முக்கிய பங்கு வச்சது, இங்கே நிறைய பேர் அதை சொல்லாமல் விட்டுட்டாங்களேன்றது எனக்கு வருத்தம். ஆனால் நானும் சொல்லாமல் போகக்கூடாது. என்னுடைய அன்பு சகோதரன் சேரன் தான் அது ரொம்ப முக்கியமான காரணம். அவருடைய திரைப்படம் பொக்கிஷம் ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம். அந்த நாகூர்ன்ற ஊருக்குள்ளே அந்த வாழ்வியல் எப்படி இருக்கும்ன்றத அசலாக மிகச்சிறப்பாக பண்ணியிருந்தார். ஒரு முழுமையான திரைப்படமாக வர முடியலை. திருமணம் எனும் நிக்கா அனீஸ் பண்ணியிருந்தார் ஒரு படம், அது கொஞ்சம் வேறு, அது வாழ்வியலுக்குள்ளே போகலை. முழுமையான அந்த சமூகத்தை சார்ந்தவர்களோட கதையும் இல்லை. முதல் முறையாக ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் அடையாளமாக இதுதான், இங்கேருந்து நீங்கள் இனிமேல் தொடங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி மீரா கதிரவன் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாரு. மீரா கதிரவனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இதை ஏன் நான் இந்த இடத்துல அழுத்தமாக நான் பதிவு பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால், இதில் 2 விஷயம் இருக்குது. இங்கே பேசிய அனைத்து பேருமே இவர் இஸ்லாமிய பின்னணி கொண்ட படம், இஸ்லாமிய வாழ்வியல்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அதான் இப்போ ரஞ்சித் சார் என் பக்கத்தில் உட்காந்து சொல்லிட்டு இருந்தார். தமிழ் சமூகத்தில் சொல்ல மறந்த ஒரு சமூகத்தோட கதை இது. தமிழர்கள் தான் அவங்க. தமிழர்கள்லேயே இஸ்லாமியர்களை தனியாக பிரித்து வச்சிருக்கிறதுன்றது தான் ரொம்ப ஏற்புடையது இல்லாமல் இருக்குது. இப்போ என்னை போன்றவர்களுக்கு இந்து சகோதரர்களோட நிறைய பரிச்சயம். நான் பார்க்காத திருவிழாக்கள் கிடையாது, போகாத விழா கிடையாது. எந்த விழா கேட்டிங்கனாலும் எல்லாம் தெரியும். மீனாட்சி கோவிலில் எத்தனை பூஜை நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும். ஆனால் அவ்வளவு நெருக்கமாக நான் பழகியிருக்கேன். ஆனால் ஒரு இந்து சகோதரன் இஸ்லாமிய வீட்டில் பழகி இருந்தாலும் அது ஒரு வெளிப்படையாக ரொம்ப மேம்போக்காக நின்றுருக்கிறது மாதிரியான ஒரு தோணும், அவங்களுக்குள்ள என்ன வாழ்வியல் இருக்குன்னு. ஏன்னா இந்த சமூகம் கட்டமைச்சிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்னென்னா, ஒரு 100 வருஷ சினிமாவில் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் படத்தில் ஒரு சாம்பிராணி போடுற பாய் ஒருத்தர் வருவார். அப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா கறிக்கடை பாய் ஒருத்தர் இருப்பார். அப்புறம் அது தாண்டி என்னவா இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த கமர்ஷியல் திரைப்படங்களில் துபாயிலேருந்து ஷேக் வருவார். அவர் ஷேக்கு அவருக்கு அந்த அரபிக்கு தமிழ் அவருக்கு எல்லாமே அரபியை தவிர எந்த மொழியுமே தெரியாது. ஒரு அரபிக்கு ஆங்கிலமே பக்கத்தில் வராது. அது நீங்கள் அரபியை போய் கேட்டிங்கன்னா தான் தெரியும்.
அவர் அங்கேருந்து வந்து இங்கே தமிழ்நாட்டில் என்ன போடுவார்னா, நிம்மில் பொண்ணு தர்றான், நம்ம தங்கம் தர்றான் அப்படிம்பாரு. இந்த கொடுமையெல்லாம் பார்த்து வளர்ந்துருக்கோம் நம்ம. எனக்கு தெரியும் இந்த அரபிக்கு எதுவுமே தெரியாது. பொண்ணுக்காக வர்றாரு, அரபி பூரா பொண்ணுக்காக தங்கத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பொண்ணை வாங்கிட்டு போகிறார், இவ்வளவுதான். அப்புறம் 90களுக்கு பின்னாடி நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால், இந்திய அரசியலில் இஸ்லாமியர்கள்னால் தீவிரவாதிகள். அதில் நிறைய நடிகர்கள் இயக்குநர்களுடைய பங்களிப்பு தொடர்ச்சியாக இருந்தது. தொடர்ச்சியாக இப்படி இருந்துக்கிட்டே இருந்தது. இஸ்லாமியர்கள்னால் ஒன்று தீவிரவாதியாக இருப்பாங்க. தொடர்ச்சியாக படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கசன் கான், அந்த கான், இம்ரான் கான், இப்படி வெறும் வில்லன்களாக சித்தரிக்கப்பட்டு இருந்தது. அதெல்லாம் இல்லைப்பா. நெசவாளர்கள், திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய நெசவாளர்களை பற்றிய வாழ்வு இது. ஏன்னா நெசவாளர்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் மதுரையை சேர்ந்தவன், சௌராஷ்டிர சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் நெசவாளர்களாக இருப்பாங்க. பெரும்பான்மையாக இருக்கிறவங்க, மதுரையில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறவங்க அவங்க தான் நெசவாளர்கள். நான் சின்ன வயசுலேருந்து அவங்கள தான் பார்த்துருக்கேன். ஆனால் திருநெல்வேலியில் இஸ்லாமிய குடும்பம் நெசவு செய்கிறாங்க அப்படின்றது இருக்குல்ல, இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்ற பதிவு பண்ணுறது இருக்குல்ல, அந்த பதிவு தான் இந்த படத்தை ரொம்ப முக்கியமான இடமா நான் பார்க்குறேன். நான் வாழை திரைப்படத்திற்கு பின்னால் நான் இத்தனை இயக்குநர்களை சந்திச்சிருக்கிறது இங்கே தான். எல்லா படத்துக்கும் அப்படி ஒரு சிறப்பு கிடைச்சிடாது. அப்போ படம் ஏதோ ஒன்று பேசுது, படம் ஏதோ ஒன்று அவங்களுக்கு சொல்லியிருக்கு. அந்த இயக்குநர்களுக்கு சொன்னதுனால தான் அத்தனை பேரும் திரும்ப இங்கே வந்து நின்றுருக்காங்க. அது மீரா கதிரவனுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன். நான் எனக்கு இப்போ மீரா கதிரவனாக இருக்கட்டும், வி.இசட் துரையாக இருக்கட்டும், இவங்க மேலெல்லாம் தனிப்பட்ட முறையில் எனக்கு வேறு ஒரு வருத்தம் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ இவ்வளோ சிக்கல்கள் நான் சொன்னேன் இல்லையா, இந்த சிக்கல்களுக்கு காரணம் என்னென்னா, இந்த திரைப்படத்துறையில் வந்து வரும்போது எனக்கு சொல்லப்பட்டது, எனக்கு நடந்ததை தான் நான் சொல்ல முடியும். அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நீங்கள் இந்த பேர் வச்சுக்கிட்டு வர்றீங்க, அமீர்ன்ற பேரோட வர்றீங்க அப்படின்றதான் முதல் அறிவுரையே அதுதான். இந்த கேள்வி எனக்கு புதுசாக இருந்தது. நான் பிறந்து வளர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது உன் பேர் ஏன்டா அமீர்னு என்னை கேட்கலை. அங்கே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, நீ என்ன ஜாதி என்ன மதம் பின்னாடி ஃபில் பண்ணுன்னு சொன்னாங்களே தவிர வேறு எதுவும் கேட்கல. பேர் மாற்றிக்கன்னு கேட்கல. வேறு ஒரு இடத்துல வேலைக்கு போனேன், அப்பவும் கேட்கல. ஆனால் திரைத்துறைக்கு வரும் பொழுது நீங்கள் பேர் மாற்றிக்கிங்களேன் அப்படின்னு சொன்னது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அப்போ நான் ஏன் கேட்கும் பொழுது, இல்லை அந்த பேர் வந்து அவளுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்காது, உங்களுக்கு கட்டம் கட்டுவாங்க. அவர் ரொம்ப மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர், நான் பல நேர்காணங்களில் சொல்லியிருக்கேன், அவர் இறந்துட்டார். அப்போ நான் சொன்னேன், என்னுடைய தாய் தகப்பை வச்ச பேர், இந்த பேரை மாற்றிட்டு இப்படி ஒரு அடையாளம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னேன் நான். ஆனால் இங்கே நிறைய இந்த இஸ்லாமிய பின்னணியிலேருந்து வந்தவங்க, இந்த தமிழ் சமூகத்தை சேர்ந்தவங்க பேரை தமிழ் பெயராக மாற்றிக்கொள்கின்ற வழக்கம் இருந்தது. அதில் மீரா கதிரவன் ஒன்று, இந்த உட்காந்துருக்காங்க வி.இசட் துரை ஒன்று. நான் கேட்பேன், உனக்கு அழகான பேர் இருக்குது, மொய்தீன் நீ ஏன் மாற்றின நீ அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த இடத்த உடைக்கிறது இருக்கு இல்லையா, அதை உடைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குல்ல, அது இந்த ஹபீபி திரைப்படம் கொடுத்துருக்கிறதா நான் பார்க்குறேன். இதுவே தனித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்த மட்டும் இது ஒரு இஸ்லாமியர்கள் வாழ்வியல் கதைன்னு சொல்கிறத விட தமிழர்களுடைய சொல்லப்படாத கதைன்னு ஒரு பக்கம்னு வேணால் நான் ஆசைப்பட்றேன். நான் ஹபீபி அப்படி தான் பார்க்குறேன். நடிச்சிருக்கிற அத்தனை பேரும் மிகச்சிறப்பாக பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. இதில் நான் இந்த திரைப்படத்தை பற்றி சொல்கிறேன்னா, நான் அந்த வாழ்வியலுக்குள்ளே இருக்கிறவன். நான் சொல்கிறத விட சேரன் சொன்னது தான் சரி, பாண்டியராஜ் சொல்கிறது தான் சரி, சுசீந்திரன் சொல்கிறது தான் சரி, அதுதான் மிகச்சிறந்த. உண்மையில் ஆத்மார்த்தமாக சேரன் இன்னைக்கு பேசினார். அவர் நான் சொல்லும்போது நான் கீழே உட்காந்து வர கேள்வி பண்ணிக்கிட்டேன், நான் படத்தை லவ் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் படம் பார்த்தா ஹீரோயின் லவ் பண்ணேன்னு வேறு சொன்னார். எனக்கு நான் சொன்னேன், அதோட நிப்பாட்டுன்றார். உண்மையிலே அந்த படம் அவர்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. அந்த கிளைமேக்ஸ் காட்சி பற்றி நான் சொல்கிறேன். நான் ஒரு கவித்துவமான கிளைமேக்ஸ் காட்சி, அதில் மறுக்க முடியாது. அதனால் பாராட்டுக்கள். அப்புறம் கஸ்தூரி ராஜா சார் அந்த வாழ்க்கையை மிக அழகாக வாழ்ந்துருக்காங்க. இந்த படம் ஒரு ஏரியல் வியூவில் சொல்லியிருக்கு. எல்லோருடைய கதாபாத்திரங்களையும் மிக அழகாக சொல்லியிருக்கிற ஒரு படம். இந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி அடையும் அப்படின்றதையெல்லாம் தாண்டி இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு அடையாளப்படமாக வந்து நிற்கும் என்பதில் எனக்கு மிகுந்த ஆழமான நம்பிக்கை இருக்குது. படத்தின் நாயகன் வந்து ஈசா, அவன் எனக்கு உறவு, எனக்கு சொந்தக்காரப்ப, அதனால் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. சாம்சிஎஸ் சொல்ல வேணாம். அப்புறம் சக்கரியாவுடைய திரைப்படங்களை பார்த்து பிரமித்தவன் நான். சக்கரியா அவங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. சக்கரியாட்ட இப்போ நான் பேசுனேன், நம்ம உடனே சந்திப்போம் எடுத்துன்னு. இப்படி
நிறைய நட்பு வட்டங்களை கொண்டு வந்து சேர்த்து உண்மையான அன்போடு இந்த யார் சொன்னால் துரை தான் சொன்னான்னு நினைக்கிறேன். இது வந்து மீரா கதிரவனுக்காக வந்ததில்லை, இந்த படத்துக்காக வந்ததுன்னு நினைக்கிறேன் நான். அப்போ ஹபீபி திரைப்படம் உங்களையும் அப்படி தான் வந்து சேரணும். வாழ்த்துக்கள் மீரா கதிரவன். எங்கே இருக்காங்க ஆளுங்கலாம்? வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தணும் என்ற என்னுடைய பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக நம்ம எல்லாருமே காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பேச்சு அப்படின்னு சொல்ல. வணக்கம் எல்லாருக்கும். அவங்க என் பேரை மாற்றி சொல்லிட்டாங்க சேரன் அப்படின்னு. என் பேர் சம்சுதீன். நேற்று நைட்டில் இருந்து நேற்று தான் நான் ஹபீபி படம் பார்த்தேன். என் பேரை நான் சம்சுதீனாக நான் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்குள்ளே, அந்த கிராமத்துக்குள்ளே, அந்த உறவுகளுக்குள்ளே, அந்த கல்ச்சர் அதுக்குள்ளே நான் அப்படியே என்னை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ வரைக்கும் என்னால் அந்த படத்துலேருந்து வெளியே வரவே முடியல. எனக்கு எப்படி பார்த்தாலும் எல்லோரும் தொப்பியோடு இருக்காங்க, தாடியோடு இருக்காங்க, புர்காவோடு இருக்காங்க. எல்லாருமே எனக்கு அப்படியே தெரியுறாங்க. நான் முதல் முறையாக என் கிரெடிட்ஸ் ரோலிங் டைட்டில் போகும்போது அதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரோட பேர்களையும் படிக்கும்போது எனக்கு அவங்களுக்கெல்லாம் அவங்களோட எனக்கு ஒரு கனெக்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா அத்தனை பேர் தான் சேர்ந்து மீரா கதிரவனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு இது. நல்ல படம். இது வந்து வெற்றி அடையணும், கமர்ஷியல் சினிமாவுக்கு நடுவில் இது ஜெயிச்சிடணும் அப்படின்லாம் ஒரு நார்மல் வார்த்தைகள் இல்லாமல் இதுதான் படம் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணும். இதுதான் படம். இப்படி படத்தை எடுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு இயக்குனரும் சென்னை நோக்கி வரணும். இப்படிப்பட்ட படத்தை எடுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு இயக்குனரும் சென்னை நோக்கி வரணும் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது. லைட் ஓகேயா? நோ 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 இவ்வளோ கெட்டு போச்சு. சரி. நான் இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்னா, ஒரு இயக்குனர், நான் நிறையா படங்கள் பார்க்குறேன், நிறையா நல்ல படங்கள் எடுத்திருக்காங்க, நிறையா நல்ல இயக்குனர்கள் உருவாகியிருக்காங்க. தங்கலான் பார்க்கும்போது நான் ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்ணி அவ்வளவு பேசினேன் அந்த உழைப்பை பற்றி. ஆனால் ஒரு கடந்த 10 வருஷத்தில் ஒரு கதைக்குள்ளே இவ்வளவு இன்வால்வ் ஆகி, இவ்வளவு கேரக்டர்ஸை அவ்வளவு இயல்பாக உருவாக்கி, ஒவ்வொரு கேரக்டரையும் உயிரோட்டமாக மாற்றி நம்மளை நம்ப வச்சு அந்த கிராமத்துக்குள்ளே நம்மளே உள்ளே போக வைக்கிறதுக்கு அந்த மீரா கதிரவனோட உழைப்பு வந்து ஹாட்ஸ் ஆஃப். அவ்வளவு உழைச்சிருக்காரு அந்த படத்துக்கு. ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் உழைச்சிருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேம். நம்ம வந்து சில படங்கள் பார்ப்போம், ஒரு 10 சீன் நல்லா பண்ணியிருப்பாங்க, ஒரு 5 சீன் நல்லா பண்ணியிருப்பாங்க, பட்ஜெட்லேயும் சொல்லுவாங்க 5 சீன் நல்லா எடுங்க சார், மிச்சம்லாம் சுருட்டிருங்கம்பாங்க. ஆனால் அப்படி சினிமா நமக்கு எடுக்க தெரியாது. ஆனால் அதை தாண்டி மீரா கதிரவனோட படங்களில் இது வந்து த பீக், அவரோட பெஸ்ட்டு ஃபிலிம் அப்படின்னா இதுக்கு மேலே அவர் இன்னொரு படம் எடுக்கணும், அது எனக்கு ஆசை தான். ஆனால் இந்த படம் என்னை வந்து அவ்வளவு பிரமிக்க வச்சிருச்சு. ஏன்னா அது ஒரு நாவல் மாதிரி இருக்குது. அந்த படம் வந்து திரைக்கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூறக்காத்து மாதிரி இருக்குது. எந்த பக்கம் திரும்புது, எந்த பக்கம் போகுது, எந்த சீன் மாறுது, எந்த கேரக்டர் எப்படி பேச போகுது, நோபடிஸ் கெஸ். நீங்கள் இதுதான் இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னு ஒருத்தர் கெஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்காக ஸ்க்ரீன் பிளேயில் நம்ம நினைப்போம் இதுதான் வரப்போகுது அப்படின்னு. ஆனால் வேறு ஒன்று வரும். ஆனால் அதை நம்ம நினச்சதை விட பிரமாதமாக இருக்கும். அவங்க பேசுகிற டயலாக்லேருந்து ஒன்று பிரமாதமாக இருக்கும். இந்த படம் வந்து ஒரு வாழ்வியல், 30 வருஷ வாழ்வியலில் ஒரு மனிதன் 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தான், 30 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே இருக்கான். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆணிடம் ஒரு பெண் எதை பேச தயங்கினால், அது ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆண்கிட்ட அந்த பெண் எதை தைரியமாக பேசுகிறா. அதுக்கான காரணம் படிப்பு, பொருளாதாரம், முன்னேற்றம். இது எல்லாம் ஒரு மக்களை வந்து எந்த இடத்துல வளர்த்துருக்கு. பெண் உரிமைன்னு பேசுகிறோம், பெண் உரிமையை கொடுக்கறது இல்லை. பெண்கள் இப்போ அதுவாக எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்களே பேசுகிறாங்க. எனக்கு கடைசியில் அந்த பெண் பேசும்போது நீ எனக்காக ஏன் பேசலை அப்படின்னு கேட்பா. கைத்தட்டிட்டேன் அறியாமல். ஏன்னா ஒரு பெண் அந்த பேசுகிற சுதந்திரத்தை அவர் பேசியிருக்காரு. அப்புறம் ஒரு சமூக மாற்றத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்வில் எங்கே இருந்துச்சு, நம்ம கிராமம் எங்கே இருந்துச்சு, வெளிநாடுகள் போகிறது குற்றம்னு சொல்கிறோம். ஆனால் வெளிநாடு போய் தான் பிழைக்கணுமா, நம்ம ஊரில் பிழைக்க முடியாதான்னு பேசுகிறோம். ஆனால் வெளிநாடு போகும்போது அங்கேருந்து வர்ற பொருளாதாரம் நம்ம நாட்டை, நம்ம படிப்பை, நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றிருக்கு, எவ்வளோ தூரம் இது வந்து நம்மளை வேற ஒரு உலகமாக கொண்டு வந்துருச்சு அப்படின்றத ஒரு அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு ஷாட்டு பார்க்குறேன், ஒரு டாப்பாங்கில் வச்சுருக்காரு, எல்லாம் ஓட்டு வீடாக இருக்குது. அப்புறம் 30 வருஷம் கழிச்சு உள்ள ஷாட்டை கொண்டு வர்றாரு, அது ஒரு டாப்பாங்கில் வச்சுருக்காரு,
ஓடுகளே இல்லை, எல்லாம் மொட்டை மாடி வீடுகளாக இருக்குது. எங்கே மாறி இருக்கு இந்த சமூகம் அப்படின்றத அவ்வளோ அழகாக உள்ளுக்குள்ள கட்டமைப்பில் கொண்டு வந்திருக்காரு. இதுக்குள்ளே நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரும் அது கஸ்தூரிராஜா சார் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சவராக இருக்கார். மிச்சம் எல்லாருமே ஏதோ ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்குள்ளே நம்ம உள்ளே போனது மாதிரியே இருக்குது. ஆனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கஸ்தூரிராஜா சார் உள்ளுக்குள்ளே அந்த கதைக்குள்ளே போய் அந்த கேரக்டராகவே அவர் பேசுகிற விஷயம், நடக்கிற விஷயம், அவர் நைட்டு பூரா அவர் 11 மணிக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணேன். நான் இன்னும் 11 மணிக்கு ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட அரை மணி நேரம், சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் தூங்கினாலும் கொஞ்சம் நேரம் முடிச்சிருங்க, நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் அவர் இப்போ வந்து சொல்கிறார், நீங்கள் நைட்டு தூக்கத்தை கெடுத்து இன்னும் தூக்கம் வரலன்றார். அந்த அளவுக்கு ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அவ்வளவு சிறப்பாக இருக்குது. ரொம்ப எனக்கு ஏன் அவ்வளோ சந்தோஷம்னா, ரொம்ப வருஷம் ஆச்சு இப்படி ஒரு படம் பார்த்து, ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு டைரக்டர் இப்படி மெனக்கெட்டிருக்காண்டான்னு பார்த்து. இந்த டைரக்டர் மெனக்கெட்டதுக்காக இல்லை, இங்கே வந்து நிற்கணும், இந்த படம் என்ன ஆனாலும் தோளில் நம்மளும் சேர்ந்து சுமக்கணும். இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கும் போது தான் நல்ல சினிமாக்கள் மீண்டும் வர ஆரம்பிக்கும். நம்மளோட வாழ்க்கை பற்றி, நம்மளோட வாழ்வியலில் உள்ள பிரச்சனைகள் பற்றி, ஒரு பிரச்சனையை எப்படி சினிமா பேசணும், அதுக்காக கமர்ஷியல் சினிமா வேணாம்லாம் நான் சொல்லலை, அந்த இடத்துக்கே நான் போகலை. ஆனால் இந்த மாதிரி சினிமாக்கள் நம்மளை ஒழுங்குபடுத்தும், நம்மை உணர வைக்கும், நம்ம வாழ்க்கை எதுன்னு சொல்ல வைக்கும், நம்ம வாழ்க்கையில் எங்கே நிற்கிறோம்னு சொல்ல வைக்கும். கடைசியில் ஒரு டைலாக் வரும், 4 சுவர் இருக்க வீடு தான் வாழ்க்கைன்னு யார் சொன்னா அப்படின்னு. செத்தே போயிட்டேன் நான். 4 சுவர் இருக்க வீட்டுக்குள்ளே தான் சந்தோஷம் இருக்குன்னு யார் சொன்னான்? அருமையான ஒவ்வொரு டைலாக்கும் பிச்சிருப்பார். எல்லா கேரக்டர்ஸ்ன்னு சொல்கிறேன், ஏதோ கஸ்தூராஜா பேசுகிறதா இருக்கட்டும், அந்த பொண்ணு பேசுகிறதா இருக்கட்டும், இந்த ஹீரோயின் அந்த பொண்ணு பேசுகிறதா இருக்கட்டும், இந்த பொண்ணுலாம் லவ் பண்ணலான்னு தோணிச்சு. எனக்கு வயசு இல்லை, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அவ்வளோ அழகு, அவ்வளோ யதார்த்தம், அவ்வளோ சூப்பர், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஒவ்வொரு இடமும் அந்த பொண்ணும் பேசுகிற ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு முஸ்லீம், நான் தான் சொன்னேன், முதல் ஒரு இலக்கியத்தை முஸ்லீமில் எழுதுனது ஒரு பெண் எழுத்தாளர். அவங்க வந்து நாகூரை சேர்ந்தவங்க. எனக்கு அந்த பெண்ணோட கதாபாத்திரம் மாதிரி தெரிஞ்சு இந்த கதாபாத்திரம். அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப மெனக்கெட்டுருக்கன்றப்போ அந்த அந்த டைரக்டரை நம்ம வந்து விட்டுறக்கூடாது. அந்த படத்தை நம்ம வந்து ஏதோ கடந்து போயிடக்கூடாது. நம்மளும் கூட நிற்கணும், நம்மளும் கையை கோர்த்து நிற்கணும், நம்மளும் பேசணும், நம்மளும் வந்து அந்த படத்தை பற்றி கொண்டு போகணும், நம்ம ப்ரொமோட் பண்ணணும். எனக்கு ஒரு நல்ல படம் பார்த்தா கண்டிப்பாக தூக்கம் வராது. நேற்று நைட்டில் சுத்தமாக தூங்கலை, 5 மணி ஆச்சு சார். மண்டைகளை நானாக பேசிகிட்டே இருக்கேன், இது எப்படி நிகழ்ந்ததுன்னு. அதுக்கு என்னென்னா ஒருத்தனோட சினிமா மேலே இருக்கிற வெறி, சினிமாவை வந்து அவன் நேசிக்கிற வெறி, அவன் ஒவ்வொருத்தட்டையும் வேலை வாங்கியிருக்க விதம். சாம்சிஎஸ் எங்க வாட்ஸ்அப் சூப்பராக இருக்குது உங்கள் மியூசிக். அந்த படத்துக்கு அவ்வளோ உயிரோட்டம் உங்களால் தான் கிடச்சிருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் உருவாக்கிட்டாங்க. ஒரு படத்துக்கு ரீரிகார்டிங் எவ்வளோ முக்கியன்றது உங்கள் இந்த படத்தை பார்த்தாங்க நிறைய பேர்த்து புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ இன்வால்வ் ஆகி ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்குள்ளே, ஒரு இஸ்லாமிய குடும்பத்துக்குள்ளே, அந்த பேக்ட்ராப்பில் அந்த மாதிரியான ஒரு இசை ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பாட்டெல்லாம் எக்ஸலண்ட், எல்லா பாட்டுமே. இந்த படம் வந்து எல்லாருக்கும் சிறந்த படமாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும், எல்லாரும் இந்த படத்தை பாராட்டுவாங்க. நான் குறிப்பாக வேண்டிக்கிறது, இந்த படத்தை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம விமர்சனம் அப்படின்னு வரும்பொழுது நியாயமான, உண்மையான ஒரு நல்ல சினிமாவை ஒரு உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சா ஆனந்த விகடன் மாதிரியான பத்திரிகைகள் 65க்கு மேல் இந்த படத்தை கொடுத்தே ஆகணும், 65க்கு மேலே கொடுத்தே ஆகணும். அந்த அளவுக்கு இந்த படம் இருக்குது. அதே மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணுறவங்க, பத்திரிகையாளர்கள், நண்பர்கள் எல்லாருமே இவ்வளவு நாள் நீங்கள் சினிமாவுக்குள்ள இத்தனை நண்பர்களோட, இத்தனை இயக்குநர்களோட, இத்தனை தயாரிப்பாளர்களோட கடந்திருக்கீங்க, பழகியிருக்கீங்க, எல்லாரோடையும் கைகோர்த்துருக்கீங்க. நீங்கள் ஒரு நல்ல சினிமாவை உச்சிமுகம்னு நினச்சிங்கன்னா இதில் உள்ள வெறுப்புகள் யார் மேலே இருக்கிறதையும் மறந்துட்டு நீங்கள் இந்த சினிமாவை கொண்டாடியே தீரணும். விமர்சனங்கள் பண்ணும்பொழுது நீங்கள் கொண்டாடுறது தான் இந்த திரைப்படம் இருக்குது, இந்த திரைப்படம் மக்கள்கிட்ட போய் சேரும். இது வந்து ஒரு ஹீரோக்கள் இருக்கிற, ஒரு அறிமுகமான ஆட்கள் இருக்கிற படங்கள் இல்லை. அதனால் எல்லாம் புதுசுன்றப்போ ஒரு போஸ்டரை பார்த்தோன்னா நம்மளால் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு முஸ்லீம் கலாச்சாரம் உள்ள படம், எல்லாம் புதுசாக இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது, யார் சொன்னால் கேட்குறாங்கன்னா, இந்த விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, எல்லா விமர்சனங்களையும் சொல்கிறேன், அதாவது யூடியூப்பில் பண்ணுறவங்க, எழுதுகிறவங்க எல்லாரையும் நீங்கள் எல்லாருமே ஒரு சினிமாவை இத்தனை வருஷம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இத்தனை வருஷம் சினிமாவில் வாழ்ந்திருக்கீங்கன்னா இந்த சினிமாவுக்கு உண்மையாக உங்கள் விமர்சனம் தேவை என்பது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இந்த படத்தில் நடித்த அத்தனை பேர்த்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள், இசையமைப்பாளருக்கு வாழ்த்துக்கள், அந்த தயாரிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். மீரா கதிரவன் வாங்க. நான் இரவு வர 3 முறை கட்டி பிடிச்சிட்டேன், 4வது முறை
பேசணும் நிறைய. இப்போ இந்த இந்த ஹபிபி இப்படி வந்திருக்குன்னா சேரன் சார் வந்து போட்ட பாதை. தமிழ் சினிமாவில் ஆகச்சிறந்த ஒரு ஃபிலிம் மேக்கர். அவருடைய படங்கள் பார்த்தா நாங்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். சேரன் சார் வந்து ஆக்சுவலி அவரெல்லாம் சந்திக்க மாட்டோமான்னு நான் ஏங்கியிருக்கிறேன். வந்து இன்றைக்கி அவர் வயால் நான் இவ்வளோ கேட்குறதுங்கிறது வந்து இறைவன் மிகப்பெரியவர். நன்றி. தேங்க்யூ. அன்பான நண்பர்களுக்கும் காதலுக்குரிய கலைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அன்பின் வழியது உயர்நிலை. ரொம்ப அழகாக இருக்குது அந்த சென்டென்ஸு. இந்த படம் என்னன்னு ரொம்ப சுருக்கமாக சொல்கிற ஒரு விஷயம். இந்த உலகத்தில் விலை கொடுத்தாலும் கிடைக்காத ஒரே ஒரு விஷயம் வந்து அன்பு மட்டும்தான். இப்போ இந்த மேடைக்கு நாங்கள் எல்லாம் வரோம்னா மீரா கதிரன் அவர்கள் மேலே நாங்கள் வச்சுருக்கிற மிகப்பெரிய ஒரு அன்பு. நாங்கள் யாரும் பேசணுன்னு அவசியமே இல்லை, இங்கே வந்து சேர்ந்துட்டாலே போதும். நான் வந்து நிறைய விஷயத்த பாக்யராஜ் சார்ட்ட வந்து காப்பி அடிச்சிருக்கேன். முதல்ல நம்மளை பேச கூப்பிட்டா என்ன பேசுறதுன்னு யோசித்தேன். அதில் பாக்யராஜ் சார் ஒரு லீடு கொடுத்துருக்காரு. இங்கே சினிமாவை சுவாசிக்கிறவங்க டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப கம்மி. அதில் ஒருத்தர் இயக்குனர் ராம். நான் மீரா கதிரவன் சொல்லுவேன்னு வச்சுங்களா. அவர் வந்து மிஸ்டர் ராம் வந்து ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி, ஹபீபின்னு ஒரு படம் இருக்குது, நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது, அவசியம் பார்க்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கலைஞர்கள் இருக்காங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை பார்த்தோம்னா அந்த படத்தை கொண்டு எப்படியாவது சேர்க்கறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாவது செய்ய முடியுமோ அப்படின்னு நம்ம எல்லாருமே அதில் முயற்சி பண்ணுவோம். மீரா கதிரவன் அந்த மாதிரி நல்ல படங்களை மட்டுமே எடுக்கிறதுங்கிறது அவருடைய தீவிரமான ஒரு முயற்சி. அதுக்காக நிறைய கடுமையான கஷ்டங்கள் இருக்கும். நேற்று கூட ஒரு லஞ்ச் மீட்டிங்கில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய நண்பர் ஒருத்தர் என்ன பெருமையாக சொன்னார், இவருக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குது, வேறு மாதிரி ஏதாவது வித்தியாசமாக படங்கள் பண்ணணும்னு சொல்லி தான் இவர் மாட்டிக்கிட்டார். இல்லாட்டி கமர்ஷியலாக படம் பண்ண ஆரம்பிச்சிருந்தார், அவர் நிறைய வசதியை வச்சுருப்பார், நிறைய காசு வச்சுருப்பாருன்னு. சில பேருக்கு வந்து என்ன தோணுதோ, அந்த நம்ம சினிமாவுக்கு வந்தது காசு சம்பாதிக்கிறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறத மீறி இந்த கலையை கொண்டு வந்து அழகாக சேர்க்கறதுக்கான நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சி. அதை தொடர்ந்து மீரா கதிரவன் ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்காரு. தொடர்ந்து இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி வந்து நடிகர்கள் நடித்த மாதிரியே இருக்காது. அந்த வீட்டுக்குள்ளே நம்ம கொண்டு போய் கேமரா வச்ச மாதிரி, அல்ல அந்த ஊருக்குள்ளே நம்ம கொண்டு போய் கேமரா வச்ச மாதிரியான ஒரு தோற்றம். அவ்வளவு இயல்பான ஒரு படம். இந்த அன்பை பற்றி நான் சொல்லும்போது இன்றைக்கி சாயங்காலம் நடந்த ஒரு நிகழ்ச்சி, தயாரிப்பாளர் ராஜன் அவர்கள் வந்து தற்கொலை பண்ணிகிட்டு இருக்காருன்னு ஒரு கேள்விப்பட்டு மனசு ரொம்ப ஒழுங்கி போச்சு. தேனப்பன்ட்ட கேட்டேன், என்ன சார் அவருக்கு ப்ராப்ளம்னு. அவர் சொன்னார், அவருக்கு வசதியெலாம் நிறைய இருக்குங்க, அவர் தனியாக ஒரு ரூமில் மட்டுமே இருப்பார், அவர் வீட்டுக்கெல்லாம் போகிறதில்லைன்னு. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் என்ன தேவைன்னா அன்பான ஒரு பரிமாற்றம் வேணும். யாருக்கிட்டையாவது அன்பான 4 வார்த்தை பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக அவர் இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டார். இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து ஒவ்வொருத்தரையும் நெருக்கி தள்ளி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு போய் தூண்டி விட்டுடுது. அப்படி இருக்க நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டுறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இன்று மாலை கூட எனக்கு அது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அப்படி நமக்கு நம்மளே கலைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அன்பு காட்டுறதா மீரா கதிரவனுடைய இந்த படம் வெற்றி அடையணுங்கிறது அவர் இன்னும் தொடர்ந்து நல்ல படங்கள் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சாம் சிஎஸ் வந்து இந்த படத்தோடு ஒன்றிய நல்ல பாடல்களை கொடுத்துருக்காரு. மகேஷ் முத்துசாமி நான் சொன்ன மாதிரி இயல்பான ஒரு ஊரை நம்மகிட்ட காமிச்சிருக்காரு. கஸ்தூர்ராஜா அவர்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அவருக்கு ஒரு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். 1000ல் ஒருவன் ஒரு படம் வந்து எனக்கு கிடைச்சதுக்கான ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து மிஸ்டர் கஸ்தூர்ராஜா. எப்போயுமே ஒரு படத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கும் போது நிறைய அதில் ஏதாவது முரண்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அது எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த படத்தில் என்னை நடிக்க வச்சதுக்காக நான் நிறைய அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப இயல்பாக தன் மனைவி கிட்ட எப்படி நடிப்பாரோ அந்த மாதிரி ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். பாருங்கள் எவ்வளோ அர்த்த புஷ்டியாக சிரிக்கிறாங்க பாருங்கள். கொஞ்சம் கூட மிகையாகவே இல்லைங்க, அவ்வளோ யதார்த்தமாக இருக்கு நடிப்பு. இதை விட வேறு என்ன உதாரணம் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. இன்னும் நிறைய பேர் இந்த படத்தை பற்றி பேச போகிறாங்க. அதுக்கிடையில் எங்கள் வீட்டு பிள்ளை, நம்ம ஊர் பிள்ளை போய் எங்கேயாவது பெருசாக சாதிச்சா நம்ம எப்படி பெருமைப்பட்டுக்குவோமோ அந்த மாதிரி நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்காக நம்ம இங்கேருந்தே ஒரு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன காரணம்னா அது வந்து ஒரு ஒன்மேன் ஷோ. தனிப்பட்ட ஒரு மனிதராக அவருக்கு அவ்வளோ பெரிய பக்கபலங்கள் எதுவுமே இல்லாமல், அவர் மேலே யாருக்குமே நம்பிக்கை இல்லாமல், ஒரு தனி மனிதனுடைய நம்பிக்கை
ஜெயிச்சு இன்னைக்கு இவ்வளோ தூரம் அவர் வரும்போது நான் வரவேற்றேன் அவரை. ஒரு கேரியரோட உச்சத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் 200 கோடியை விட்டுட்டு இங்கே வராருன்னா பாராட்டணும்னு சொன்னேன். அதை பற்றி நான் நிறைய எதிர்கருத்துக்கெலாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி கேரியரோட உச்சத்தில் இருந்து சிஎம் ஆகி இன்றைக்கி மத்தியானம் கேரியரில் சாப்பாடு எடுத்துகிட்டு வர ஒரு அரசு ஊழியர் மாதிரி காலையில் கரெக்டாக 9:30க்கு வராரு, சாயங்காலம் வரைக்கும் இருக்கார். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக நிறைய பேருக்கு வந்து ஒரு பிரமிப்பாக இருக்கும், வந்த 4 நாளைக்குள்ளே இவ்வளோ பண்ணுறாருன்னு. அவர் நிறைய பண்ணோம். இப்போ கமல் சார் கூட பார்த்து ஒரு 6 விண்ணப்பங்களை கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாரு. சிறுபான்மை மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணணுங்கிறது அவருடைய எண்ணமாக இருந்தால், இந்த சிறுபான்மை மக்கள் சினிமாவில் யாருன்னா இந்த சின்ன படங்கள் எடுக்கிறவங்க, நல்ல படங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நிறைய போராட்டம் ஒன்று இருக்கும். அப்படிப்பட்ட படங்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் நிச்சயமாக உதவணுங்கிறது நம்மளுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த படத்தை கூட நேசம் ப்ரொடக்ஷன்ஸ்னு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேசத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். நேசம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த படத்தை பண்ணுறதுங்கிறது இந்த படத்தோட கருத்துக்கு ரொம்ப சரியான ஒரு விஷயம் நினைக்கிறேன். மீரா கதிரவனுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை நானும் பார்த்தேன், பட் எல்லா டேரக்டரும் இங்கே பேசிட்டாங்க ஏற்கனவே. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. மீரா சார் அவர் இணையும் நடிக்க வச்சுருக்காரு. இன்ஃபேக்ட் நான் விழித்திருங்கிற படத்தில் என்னையும் ஒரு சின்ன கேரக்டரில் நடிக்க வச்சார். ஸோ அவர் எப்படி நடிக்க வைப்பாருன்னு நல்லாவே தெரியும். அதை தவிர அவரோட பல ஆண்டுகள் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அவர் ஒரு பாசிட்டிவான ஒரு மனிதர். அது என்ன சொல்கிறது, அது எந்த ஒரு கடினமான விஷயத்தையும் ஒரு பாசிட்டிவாக சொல்லுவார். பல கஷ்டங்களை தாண்டி வந்திருக்காரு. இப்போ கண்டிப்பாக அவர் வெற்றி பண்ணணும்னு நான் எல்லா முறை இறைவனையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். சாரி, நான் இப்போ தான் வந்தேன் மீராவுக்காக. எனக்கு உண்மையாக சொல்லணும்னா, நாளைக்கு என் படத்துக்கு சென்சார் அப்ளை பண்ணேன். அந்த வேலையிலேருந்து ஓடி வந்தேன். வேறு யாராக தான் வந்திருக்கேன் மீராவுக்காக. ஏன்னா மீராவுக்கும் எனக்குமான நட்பு, அது ரொம்ப நேரம் பேசலாம், இங்கே பேச முடியாது ஏன்னா நிறைய பேர் இருக்கீங்க. மீராவும் நானும் தங்கர் பச்சான் சார்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணவங்க. அது எப்போன்னா அந்த ஃபோன்லாம் வந்ததில்ல, அந்த ஃபோன் வாங்குறதுக்கு எனக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய கதை இருக்குது. அதுவும் செகண்ட்ஸில் தான் அந்த ஃபோன் வாங்கினோம், அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. அப்போ வந்து கால் பண்ணும்போது காசு அதிகமாக இருக்கும். அவனுக்கு நான் மிஸ்டு கால் கொடுப்பேன், அவன் எனக்கு மிஸ்டு கால் கொடுப்பான். அதில் யார் அந்த காலை அட்டன் பண்ணால் பேசணும் அப்படிங்கிறது இங்கே 2 பேருக்கும் பெரிய போட்டியாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் ரிலையன்ஸ்லேருந்து 500 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. எவ்வளோ வேணாலும் அன்லிமிட்டடில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாரதி மோகன் சார் எங்கள் அசோசியேட் டைரக்டர், அவருக்கு அந்த ஃபோன் கிடச்சிருச்சு. அப்போ தான் அவர் தான் எங்களுக்கு அப்போ வந்து அவர் தெய்வம். எப்போ வருவார் ஃபோன் பேசலாம் அப்படின்னு நான் அவனு இதுவாக இருப்போம். அந்த தென்றல் படம், அது படம் அந்த ஆஃபீஸில் தான் 2 பேருமே ஆஃபீஸ்லேயே தங்கிட்டான். ஏன்னா 2 பேருக்குமே இருக்கிறதுக்கு இடம் இல்லை. தங்கியிருந்த இடத்துல 2 பேருமே வரட்டி விட்டாங்க. ஏன்னா 2 பேருமே கொஞ்சம் அதிகமாக பேசுவோம்னு வச்சுக்கோங்களேன். மீரா என்னை விட அதிகமாக பேசுவோம், நல்ல ஊமை குசும்பு வேறு. அப்போ வந்து அந்த ஆஃபீஸில் வந்து கீழே வந்து லிங்குசாமி சாருடைய ஜி படம், மேலே வந்து அமீர் சாருடைய ராம் படம், நடுவில் எங்கள் படம் தென்றல். அப்போ தான் அமீரன்லாம் பார்ப்போம். அவர் மேலேருந்து அப்படியே ஸ்டைலில் ஒரு கையை விட்டுக்கிட்டு வருவார் கீழே. எங்களெல்லாம் பார்ப்பார், இவங்கெல்லாம் எதுக்கு சினிமாவுக்கு வந்தாங்கிற மாதிரியே பார்ப்பார். அவருக்கு பின்னால் சசிகுமார் சார் வருவார், அவரெல்லாம் எங்களை முறைக்கிற மாதிரியே பார்ப்பார். அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் நானும் அவனும் அங்கேயே தங்கி 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சுன்னா ஆளுக்கு ஒரு ரூமில் போய் தங்கிக்குவோம். அப்படி எனக்கும் அவனுக்கு நட்பு. அதை பற்றி நிறைய பேசலாம், நிறைய சினிமாவை பேசியிருக்கோம், நிறைய இலக்கியங்களை பேசியிருக்கோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் கிடையாது, எனக்கு தெரியும். எப்படியும் 7 மணிக்கெலாம் வந்துடுறா அப்படின்னா 8:30க்கு போனாலும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். ஏன்னா இவன் வேலை பார்த்ததை விட ராமு ஒரு பெரிய வேலை பார்த்துக்கிட்டே இருந்தான், நீ வந்துடணும். அதனால் எத்தனை மணிக்கு போனாலும் நமக்கு பேசுகிறதுக்கு மைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த இடத்துக்கு வந்தேன். இவ்வளோ கூட்டத்தை பார்க்கும்போது மீரா 4 வருஷம் ஆச்சு நீ படம் பண்ணி, ஆனாலும் இவ்வளோ கூட்டத்தை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இதுதான் நீ பெருசாக சம்பாதிச்சது. இத்தனை இயக்குநர்கள், முக்கியமான அத்தனை இயக்குநர்களுமே வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் உனக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நானும் இந்த படத்தை பார்த்தேன், ரொம்ப நல்ல படம். எல்லாருமே பேசியிருப்பாங்க, நானும் பேசும்போது அது ரிப்பீட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் குடும்பத்தோடு போய் பாருங்கள்.
இவ்வளவு பெரிய இந்த கல்ச்சரை, இந்த மக்களுடைய வாழ்க்கையை, இந்த மக்களுடைய வலியை, இந்த மக்களுடைய யதார்த்தத்தை அவ்வளவு அழகாக பதிவு பண்ணியிருந்தான். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம். நானும் சுசீந்திரனும் தான் இந்த படத்தை பார்த்தோம். 2 பேருமே வெளில வரும்போது கண் கலங்கி போய் தான் நாங்கள் வந்தோம். அப்படி ஒரு படம். அந்த படம் பண்ணும்போது கஸ்தூரி ராஜா சார் தான் மெயின் கேரக்டராக பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்டா தேவையில்லாத வேலை அப்படின்னு இந்த வார்த்தை அப்படியே சொன்னேன். ஏன்டா வேறு ஆர்டிஸ்ட்லாம் கிடைக்கலையா அப்படின்னு. படம் பார்க்கும்போது சார் இந்த கேரக்டர் தவிர வேறு யாருமே பண்ணியிருக்க முடியாது. அவ்வளோ அழகாக அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அதில் நடித்த எல்லாருமே பேர் எனக்கு நான் இதுவும் இல்லை, ஆனால் எல்லாருமே அவங்கவுங்க எல்லாருமே அந்தந்த கேரக்டர் அவங்க எல்லாருமே அவ்வளோ சூப்பராக அற்புதமாக அழகாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே அவங்க எல்லாருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி சாம் சார் உங்கள் படத்தில் இருந்து டோட்டலாக வேறு மாதிரி இருந்தது. இதோ ஒரு அரபிக் மியூசிக் பண்ணுறது மாதிரியே இருந்தது. இந்த படத்தை வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தீங்க. உங்களை பற்றி கேட்கும்போது நான் ஒரு மேடையில் சொன்னேன், அது போன ஒரு மேடையில் சொன்னேன், வாரம் வாரம் உங்கள் படம் வருது சார் அப்படின்னா. அது சந்தோஷமாக தான் சொன்னேன். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 4 படம் பண்ணுற மியூசிக் டேரக்டருக்கு எஃப்எம்எஸ்க்கு ஒரு ஆர்ஆரும், தமிழ்நாடு இந்தியாவுக்கு ஒரு ஆர்ஆர் தான் வருது. அந்த மாதிரி தான் மியூசிக் அந்த கடைசி 5 நாள் தான் வேலை பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் வாரம் வந்தாலும் அவ்வளோ சமுத்திரக்கு நான் சொன்னார், நான் சந்தித்த மியூசிக் டேரக்டர்ல சிறந்த மனிதன்டா அப்படின்னு சொன்னார். அண்ணா அப்படி வார்த்தைலாம் சொல்ல முடியாது சொன்னீங்கல்ல. விஜய் மில்டன் நீங்கள் எங்கிட்ட சுற்றி வேலை பார்த்தாலும் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் இருக்கும். விஜய் மில்டன் சார் இதே வார்த்தையை சொன்னார், உழைப்பாளிடா அப்படின்னார். மீரா கர்வா சொன்னேன், மாப்பிள்ள நான் பண்ணுற டார்ச்சருக்குலாம் மற்ற மியூசிக் டேரக்டர்னா ஓடி இருப்பான்டா, அவன் அவ்வளோ இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெருமையாக அவங்களை பற்றி பேசிட்டே இருப்பாங்க. சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உடனே அந்த மியூசிக் கொடுத்து அந்த ஒரு டேரக்டரோட சேர்ந்து வேலை பார்க்குறதுக்கு இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதே மாதிரி மகேஷ் முத்துசாமியுடைய ஒளிப்பதிவு மிக அற்புதம். சார் இருக்காரா இல்லைன்னு தெரில, நான் சந்தித்த கேமராமேனில் மிக அற்புதமான மனிதர். இன்றைக்கி நானும் மிஸ்கின் சாரும் அவரை பற்றி ஒரு இன்டர்வியூவில் பற்றி அவரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த டீம் எல்லாருக்கும், ரோமி பிக்சர்ஸ் ராகுல் முதற்கொண்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். மீடியா எல்லாரும் இந்த படத்தை போய் கொண்டு சேருங்க. இது கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான படமாக அமையும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம். இப்போ போன வருஷத்துலேயும் சரி, மலையாள படத்தை இப்போ கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப தரமான படங்கள் வந்துக்கிருக்கு. அந்த வரிசையில் இந்த படம் பார்த்த அத்தனை பேருமே மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த படம் பார்க்க முடியல. நிச்சயமாக நம்ம வந்திருக்க இங்கே அத்தனை பேருமே மீரா கதிரவன் மேலே வச்சுருக்க நம்பிக்கை தான் வந்திருக்கோம். நிச்சயமாக இந்த படம் பெரிய வெற்றி படமாக இருக்கும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப சந்தோஷமான ஒரு மேடை. ஆக்சுவலி மீரா கதிரவன் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர். இங்கே இருக்க எல்லாருமே வந்து என்னுடைய ஃபேவரட் அண்ட் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். அண்ட் நான் வந்து ஒரு பாடகனாகவே போயிட்டு இருக்கும்போது சினிமாவில் ரொம்ப பிடிச்சி பார்த்த படம் வந்து அவர் பேர் தமிழரசி. ஸோ அதை பார்த்து சாரை ரீச் பண்ணேன். அதன் மூலிமா அடுத்த அவரோட படத்துக்கு இசையமைப்படுறதுக்கு வாய்ப்பும் கிடச்சிது விழித்திரு மூலிமா. அதுக்கு இப்போது நன்றி சொல்லிக்கிறேன் சார். ஏன்னா ஒரு பாடகனா இசையமைப்பாளனா ஆக்கின ஒரு டிஃப்ரெண்ட்டான பார்வை வந்து அவரோட ஃபிலிம் மேக்கிங்லேயும் உண்டு. ஸோ அந்த வகையில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். அண்ட் இப்போ வந்து ஹபீபிக்காக நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நானும் இந்த படம் இன்னும் நான் பார்க்கல. அண்ட் ஐம் ரியலி ஈகிலி வெயிட்டிங் சார். இந்த போஸ்டரே வந்து சொல்லுது இந்த படத்தோட வெற்றியை இந்த போஸ்டரே சொல்லுது. ஏன்னா யூனிக்காக இருக்குது, ரொம்ப லைவ்லியாக இருக்குது. அண்ட் சார் ஐ எம் ரியலி விஷ் யூ சக்ஸஸ்ஃபுல் எவ்ரி திங். இந்த படத்தை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே சக்ஸஸ் கட்டாயம் உண்டு. ஒரே ஒரு விஷயந்தான், யூனிவர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்காக நம்ம கண்டினியூஸாக பேஷனோட போடும்போது அது ஒரு நாள் அதுக்கான ரிசல்ட்டை கட்டாயம் சூஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் அந்த வகையில் உங்களோட பேஷன், உங்களோட சினிமா மேலே நீங்கள் வச்சுக்க இந்த பேஷன் வந்து இந்த ஹபீபி மூலியமாக கட்டாயம் நடக்கும் சார். இது எனக்கு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை உண்டு. அண்ட் ஆல் த பெஸ்ட் யூ சார், ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இந்த இந்த நேரத்தை எனக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் ஹபீபி ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு, நான் பார்த்துட்டேன். இங்கே தமிழ் சூழலில் இப்படியான ஒரு படம் வந்து இஸ்லாமிய சமூகத்தை பற்றின, சகோதரர்கள் சமூகத்தை பற்றின இந்த படம் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு. இது வந்து நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தமிழ் படத்தை நான் பார்க்கல. அவ்வளோ நெருக்கமாக இதுக்குள்ளே எடுக்க முடியுன்றது வந்து அவர் டைரக்டர் வந்து ரொம்ப அழகாக அதை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மியூசிக்லாகவும் பயங்கர இதுவாக இருக்குது. ரொம்ப நன்றி சார், சூப்பராக இருக்குது மியூசிக்கு.
இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய படமாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் தேட்டராக போகிறதுன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த படங்கள் தேட்டரில் பார்க்கணும். அப்புறம் ஓடிடியில் பார்த்துட்டு இது ரொம்ப நல்ல படம் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது இல்லாத சிறை எப்படி வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததோ அது மாதிரி இந்த படம் போய் சேரணும். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த படம் வெற்றி அடைஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப இந்த தமிழ் மக்கள், இப்போ நம்ம வந்து இஸ்லாமியர்களோட ரொம்ப ரொம்ப சகோதரத்துவமாக இருக்கிற நாடு வந்து நம்ம தமிழ்நாடு. அந்த 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 படம் வந்து கண்டிப்பாக அது வெற்றி படமாக ஆக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். ஹபீபி வந்து ஒரு ட்ரூலி ஒரிஜினல் ஃபிலிம். ராம் சார் சொல்லி நாங்கள் இந்த படத்தை ஒரு ஸ்பெஷல் ஷோவில் பார்த்தேன். எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு என்னடான்னா ஒரு ஈரானியன் ஃபிலிமை தமிழ் பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் புரியுது நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிலேருந்து வந்த ஒரு ஃபிலிம் என் லைஃப்பில் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுவும் தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அந்த என்டையர் சினாரியோவாக இருக்கட்டும், சீன்ஸாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், எனக்கு எல்லாமே ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து ஐ வாஸ் ஸோ ஹாப்பி தட் மீரா சார் காஸ்டட் எவ்ரிபடி ஹூ ஆர் நியூ கமர்ஸ். ஏன்னா எனக்கு வந்து எந்த ஒரு சாயலும் இல்லாமல் எந்த ஒரு பேகேஜும் இல்லாமல் எனக்கு அந்த வேர்ல்டுக்குள்ளே போக ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி தட் த ஃபிலிம் இஸ் பீன் ஸோ பியூட்டிஃபுல்லி மேட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபிலிமுக்கு இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியும் இந்த மாதிரி ஒரு ஸ்கேலையும் கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஆல் த டெக்னீஷியன்ஸ்க்கும் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி தட் ரோமியோ பிக்சர்ஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் த ஃபிலிம். அவங்க ரொம்ப நல்ல ஃபிலிம்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மீரா கதிரவன் சார், நீங்கள் வந்து என் படத்துக்கும் எனக்காக நீங்கள் வந்து பேசி எனக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி நீங்கள் செல்ஃப்லெஸ்ஸாக ஒரு அப்ரிசியேஷனாக இருக்கட்டும், செல்ஃப்லெஸ்ஸாக வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ யூ ஆர் அ வெரி குட் மேன், யூ மேட் அ கிரேட் ஃபிலிம். ஐ ஹோப் ஆடியன்ஸ் கெட் டு see it and enjoy it. Thank you. தேங்க்யூ சார். மாலை வணக்கம். எனக்கு இது ஒரு நடிப்பு சார்ந்த ஆடியோ லான்ச்சிங்கில் ஒரு புதிய மேடை. நான் ஒரு 98லேருந்து அரசியல் மேடையில் பார்த்துட்ருக்குறேன். சினித்துறை மேடை எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேச்சு திணித்துறை சார்ந்த இங்கே பெரிய ஜாம்பவான்கள் உட்கார்ந்துருக்கிற மேடை வந்து எனக்கு ஒரு புது மேடையாக தான் நான் பார்க்குறேன். இந்த படத்தை பற்றி எல்லாரும் சொன்னாங்க. நான் இந்த படத்தை பார்க்கல. இந்த படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி முதல் நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன். அப்புறம் இங்கே எல்லாம் பேசும்போது படம் பார்த்த மாதிரியே எல்லாமே பேசிட்டாங்களே. படத்தில் என்னென்ன இருக்குது, என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க, இதை சார்ந்த இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக இதில் நெசவாளர்கள் என்ன மாதிரி காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க, ஒற்றுமையை எப்படி காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க, காதலை எப்படி காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த படம் குறிப்பாக மீரா கதிரவன் சாரோட படம் வெற்றி அடைய நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நான் உங்கள்கிட்ட மன்னிப்புங்கிறேன்னு கேட்டிங்கன்னா 2007க்கு அப்புறம் நான் படம் பார்க்கல. ரொம்ப வருத்தமான விஷயம். ஆனால் இந்த படத்தை நிச்சயமாக பார்ப்பேன். இந்த படத்தை பார்த்து எம்டன் மகன் தான் நான் பார்த்த படம்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்து, ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது இந்த புகைப்படத்தை பார்த்தேன். நான் ஒரு தேனி மாவட்டத்தில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய உத்தமபாளையத்தை சேர்ந்தவன். நான் சென்னையிலே வளர்ந்துட்டேன். சிறு வயசில் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகும்போது ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்குமோ அதை வந்து அப்படியே இந்த புகைப்படம் மூலிமா என் மனசில் வெளிப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி சேரன் சார் சொன்னார் சம்சுத்தீன். என் தகப்பனார் பேர் சம்சுதீன். அவங்க 2020 கொரோனாவில் இறந்துட்டாங்க. அதையும் எனக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றது. இந்த படத்தை பார்த்து
உங்கள் சினித்துறையிலிருந்தே, ஏன்னா சினித்துறை தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் இருக்குது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஏன்னா இந்த துறையை சார்ந்தவர்களை, இந்த துறையில் ஜாம்பவான்களை மக்கள் உள்வாங்கி களத்தில் இருக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்து ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய விஜய் சார் அவர்கள்ட்ட இந்த படத்தை பற்றி சத்தியமாக சொல்வேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறை சார்ந்த அத்தனை பேர்களுக்கும் இந்த தமிழக அரசாங்கம், ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் உறுதுணையாக இருப்பார் என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக்கொண்டு, இந்த படம் பார்க்கும்போது பாருங்கள், அதில் வந்து குரானோட ஆயத்து, மக்கா, மதீனா, இது பார்க்கும்போது இந்த படத்தை எல்லோருமே பார்க்க வேண்டும், பார்க்க தூண்டக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்லவங்களுக்கும், நான் வந்து தொகுதியில் இருந்தேன், நம்ம மீரா கதிரவன் சார் கூட்டோடு மத்தியானம் தான் வந்தேன், நைட்டு கிடைக்கல. ஒரு 9:40 பாண்டியன் எக்ஸ்பிரஸில் திருப்பி தொகுதிக்கு போகிறேன். ஏன்னா ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் போட்ட உத்தரவு என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் உடனடியாக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தொகுதிக்கு போய் மக்களுக்கு அன்றாட தேவைகளை நீங்கள் செய்து தர வேண்டும் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. நாங்கள் அங்கேருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்தேன். இதை தொடர்ந்து அங்கே போகிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த படம் மீரா கதிரவன் சார் உருவாக்கிய படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஹபீபிகள் தான். ஹபீபி அத்தனைகளுக்கும் சலாத்தை சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மீரா கதிரவன் தோழருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரஞ்சித்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். நாங்கள் 2 பேரும் எங்கள் நண்பர்கள் சம்மந்தப்படாத நிகழ்வில் இருக்கிறது இதுதான் முதல் தடவை. அவர் என்னோட நெருங்கிய நண்பராகவும் இயக்குனராகவும் இருக்கார். நன்றி. எனக்கு இந்த படம் வந்து 2 விதத்தில் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. நான் ரொம்ப ஆச்சரியமாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் என்னோட வீட்டை வந்து கைத்தறி தான். அம்மா வந்து சைதாப்பேட்டை, அப்பா காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு கிராமம். 2 இடத்துலையுமே சைதாப்பேட்டையில் 95, 96 வரையிலுமே தெருவில் பாவு போடுறதும் தறி நெய்யறதும், ஈவன் அதில் ஷார்ட்ஸ் எல்லாம் அந்த நாடா வந்து பாவை கிராஸ் பண்ணுறதும், ராட்டினம் சுற்றுறதும், ரோட்டில் பாவ போகிறது, அதை பற்றி அவ்வளோ மைன்யூட்டாக டீட்டெயிலான ஷார்ட்ஸ் இருக்குது. ரேண்டமாக அதை டாக்குமெண்ட் பண்ணவே இல்லை. அது அந்த லைஃப்குள்ளே இருக்கும்போது அதோட நுவான்சஸ் என்னன்னு தெரியும். ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தார். எனக்கு அது முதல்ல ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. நான் இன்ஃபேக்ட் நான் லாஸ்ட் மந்த் ரஞ்சித்தோடு பேசும்போது இது சம்மந்தமாக இப்படி ஒரு ஒர்க்கு வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். அது ஒன்று. அதோட இந்த படம் வந்து படத்தில் இருக்க நடிகர்கள், அவங்களோட முகங்கள், அந்த படத்தோட ஈவன் காஸ்டியூமோட கலர்ஸு, வீட்டுக்குள்ளே இருக்க இந்த ப்ராப்ஸ் வரையிலும் அவ்வளோ எனக்கு அதை பார்க்கும்போதே பயங்கர உணர்வெழுச்சியாக இருந்தது. நம்ம இப்போது மலையாள படங்களில் நிறைய தொடர்ந்து வந்து டிகேட் ஆஃப்டர் டிகேட் வந்து முக்கியமான இஸ்லாமிய வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்டியானிட்டி பேஸ் பண்ண அந்த பின்புலத்துலேருந்து வர்ற மக்களோட வாழ்க்கை எந்த அரசியல் சார்ந்து பெரிய ஸ்டேட்மெண்ட்லாம் வைக்கணுன்ற அவசியம் இல்லாமல் ரொம்ப எளிமையாக அழகாக அவங்க பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. பயங்கர என்டர்டெய்னிங்காக இருக்கும். இன்னும் 2 மைதினா இருக்கட்டும், நிறைய ஈவன் இப்போ திருஷ்யம் பார்க்கும்போது அது ஒரு கிறிஸ்டியன் வாழ்க்கை தான் வச்சுக்கோங்க. ரொம்ப கமர்ஷியலாக பாப்புலர் ஃபில்மாகவே அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னோட அசிஸ்டன்ட் காசிம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவடியில் அவன் ஃப்ரெண்ட், அவன் என்னோட அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணான். நான் அவனோட எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு இடையில ஒரு டைம் பேசும்போது அந்த ஒரு இது வந்துடும். அவன் ஒரு திரைக்கதை எழுதியிருக்கான், நல்ல திரைக்கதை அது. ஆனால் இப்போ உன் லைஃப் வந்து இருக்குல்லடா, நீ வந்து உன்னோட லைஃப் ஒரு இஸ்லாமிக் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கு, அதை பற்றி அது ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ணலாம் இல்லை, அது நான் பண்ணுறது அப்படிங்கிறத விட நீ பண்ணும்போது அது இன்னும் எவ்வளோ ஆத்தென்டிக்காக இருக்கும், ஒரு செலிப்ரேஷனாக அப்படி ஒர்க் பண்ணலாம்லன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம். எனக்கு இந்த ஒர்க் வந்து இவர் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் இது இவ்வளோ ரொம்ப நல்லா வந்திருக்கிறது அப்படிங்கிறது
ஒரு மிகச்சிறந்த ஆரம்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்தடுத்து வர ஃபில்ம் மேக்கர்ஸ் யாருமே மனத்தடை இல்லாமல் அவங்க வாழ்க்கையை அவங்க எந்த பின்புலத்துலேருந்து வந்தாலுமே வந்து தயக்கம் இல்லாமல் தன்னோட படைப்பின் மூலயமா தன்னோட வாழ்க்கையை ரொம்ப ஜென்யூனாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான நம்பிக்கை இது கொடுக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்ச வேறு லிட்ரேச்சர் சைடில் என்னென்ன ஒர்க்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போது எனக்கு சிங்கிஸ் ஐத்மத்தை ரொம்ப பிடிக்கும். அவரோட ஜமீலாவோ இல்லை குல்சாரியோ இல்லை அன்னை வயலோ எல்லாமே வந்து இப்போ கவனித்து பார்த்தோம்னா அது ஒரு இஸ்லாமிக் லைஃப் தான். 100 வருஷம் ஆயிடுச்சு அந்த ஒர்க் வந்து. இன்னமுமே அது வந்து வந்துட்டு இருக்கும்போது அதை யோசிக்கும் போது அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்குது. அதில் இருந்த கதாபாத்திரங்களும் அந்த உணர்வுகளும். நிச்சயமாக இந்த படமும் மக்கள் மனதில் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். அண்ட் என்டர்டெய்னிங்காகவும் கமர்ஷியலாகவுமே இது ஒரு பெரிய ரெஸ்பெக்டை உருவாக்கணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜென்ரலாக தன்னோட எந்த பின்புலத்துலேருந்து வர்றோம் அதை சொல்கிறதுக்கான தயக்கம் அது மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த இன்ஹிபிஷன்ஸும் இல்லாமல் இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டார்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது இன்னைக்கு இருக்க நம்ம சோஷியல் சூழலில், பொலிட்டிக்கல் சூழலில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒர்க்கு. இது ரொம்ப நல்லா வந்திருக்கு. அகைன் மியூசிக் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார். நான் அது கேட்கும்போது ரொம்ப பயங்கர என்கேஜிங்காக இருந்தது, என்டர்டெய்னிங்காகவும் இருந்தது. வாழ்த்துக்கள் சார். மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். இங்கே நான் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்தேன். ரொம்ப பெருமைப்பட்டு ரசித்து சினிமாவுக்கு முக்கியமான டைரக்டர்ஸ்லாம் இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன். அதுக்கே ரொம்ப சந்தோஷம். மீரா கதிரவன் சார் என்னென்னா மாளவிகாவோட டெபியூட் மூவின்னு நான் போட்டுட்டேன் அறிமுக படம் சொல்லி. பட் அவங்களுக்கு இதுதான் படம். அப்போ இருந்து அந்த படம் பார்த்துட்டு என்கிட்ட ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் ராம் சாரை பார்க்க போகிற 2-3 விஷயங்கள், அவங்க ஆஃபீஸ் போகிறப்பெல்லாம் அங்கே சார் எடிட் பண்ணிகிட்ருப்பாங்க. எனக்கு அவங்க அதுக்குள்ளேயே தான் இருந்தாங்க. ஸோ அப்போ இருந்து நான் மீரா கதிரவன் சாரை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த ப்ராசஸையும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப அழகாக ரொம்ப நெகிழ வைக்கிற ஒரு படமாக இது இருக்கும், உணர்வுபூர்வமாக இருக்கும்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் இந்த படம். வணக்கம். சில இயக்குநர்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கொஞ்சம் வியப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ அடுத்து முதல் படம் பண்ணியாச்சு, அடுத்த படம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்கும். எப்பயுமே இந்த மாதிரி படங்கள் பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மக்கிட்ட அடுத்த படத்துக்கான விஷயங்களை சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை ப்ரப்போஸ் பண்ணும்போது, ஏன்னா நம்ம பார்த்து வளர்ந்த படங்கள் மாதிரி சில படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் இன்றைக்கி அப்படி பண்ணால் ஜெயிக்க முடியாது, அப்படி பண்ணால் அடுத்த லெவலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளை தொடர்ந்து பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இந்த விழாவுக்கு வர வரைக்கும் எனக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருந்தது. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளோ வியப்பாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ என்ன சொல்கிறது, கிராஃப்ட் கம்மியாக இருக்கானா கிடையாது, ஃபிலிம் சென்ஸ் கம்மியாக இருக்கானா கிடையாது. அவங்களால நினச்சா என்ன வேணால் க்ரியேட் பண்ண முடியும், என்ன வேணால் எழுத முடியும். ஆனால் இப்படி ஒரு படம் தேவை அப்படின்னு அவங்கள வருத்திக்கிட்டு எடுத்து கொடுக்குற இயக்குனர்கள் இருக்கிற இந்த மேடையில் நான் நிற்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்ன நீங்கள் கூப்பிட்டதுக்கு இந்த இடத்துக்கு. அப்படி வந்தவங்க தான் நான் பார்க்கும் பொழுது நான் யாரெல்லாம் பார்த்து யார் மாதிரிலாம் படம் எடுக்கணும் அப்படின்னு யோசித்த அத்தனை இயக்குனர்களும் அத்தனை டெக்னீஷியன்ஸும் இங்கே இருக்காங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவங்களோட இங்கே உட்காந்துட்டு இருக்கிறது. மீரா கதிரவன் சாரோட ஸ்பீச்சுக்கு நான் ரொம்ப ஒரு பெரிய ஃபேன். நான் அவர் எப்படி எவ்வளோ அழகாக பேசுவாரோ, எவ்வளோ கருத்துக்களை முன்வைப்பாரோ. இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஷாட் கூட தியேட்டருக்காகவோ வணிகத்துக்காகவோ எழுதின ஒரு ஃபீல் எனக்கு வரல. அந்த கதைக்கு என்ன தேவையோ அவர் என்ன சொல்லணும்னு நினச்சாரோ அது அவ்வளோ அழகாக ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் பார்க்குறேன். ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒரு மெனக்கடல் இருக்குது. இந்த படம் அவசியம், இந்த படம் தேவை அப்படின்ட்டு ஒவ்வொரு நிமிஷமும் எடுத்து அதை வெளியிட்ட ஒரு உணர்வு எனக்கு அவர் கடத்தியிருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா இன்றைக்கி இந்திய அரசியல் சூழலில் இது மாதிரியான திரைப்படங்கள், ஒரு திரைப்படம்ன்றது ஒரு 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 சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும், அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுக்கும்ன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கி சூழலில் இது ரொம்ப முக்கியமான படம். இது கண்டிப்பாக வெளியில் வரணுன்றதுக்காக தான் எல்லோரும் வந்திருக்காங்கன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது சாம் சிஎஸ் அவர்கள், அவருக்காகவும் ரொம்ப முக்கியமாக நான் வந்திருக்கேன். ஏன்னா
சாம்சியஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு ஒரு இமேஜ் இருக்கும், அவர் இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணுவார், இல்லை இந்த மாதிரி மியூசிக் தான் பண்ணுவார்ன்ட்டு. ரீசெண்டாக என்னோட அடுத்த படம் அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு, கராத்தே பாபு. அவர் ஒரு 3 மியூசிக் டைரக்டராக எனக்கு தெரியாது, தமிழ் தெலுங்கு மலையாளம்ன்ற மாதிரி 3த்துக்கும் 3 ஆளாக அவர் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. சில இடங்களில் நானே வந்து கொஞ்சம் ஓவராக போகலாம் அப்படி இப்படிலாம் பேசும் பொழுது அவர் என்னோட படத்தை எனக்கு அறிமுகப்படுத்தினாருன்னு நினைக்கிறேன். ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரில், இல்லை தலைவா எனக்கு இந்த படம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்றது எனக்கு அவர் சொல்லும் போது தான் எனக்கு சில விஷயங்கள் சில இடங்கள்லாம் புரியும். திடீர்னு கிளாஸ் எடுப்பார், இந்த இடம் இப்படி இருக்குது தலைவா, நீங்கள் பாருங்கள் இது பண்ணியிருக்கீங்க, இது இந்த இடம் வந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு செகண்ட் ஒரு 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 பி ஒரு 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 ட்ராக் ஒரு செகண்ட் இந்த பக்கம் போனால் என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும், இந்த பக்கம் வந்தால் என்ன க்ரியேட் பண்ணுன்றதெல்லாம் எனக்கு சொல்லுவார். எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ ரூட்டடாக சாங்ஸ் அவர் பார்க்குறதுக்கு தான் ஏதோ ராக் ஸ்டார் மாதிரி பயங்கரமாக ட்ரெஸ்லாம் பண்ணிருக்காரு, ஆனால் அவ்வளோ ரூட்டடான மியூசிக் வச்சுருக்காரு. அது இந்த படத்தில் ரொம்ப க்ளீனாக தெரியுது. கராத்தே பாபுன்னு எனக்கு தெரியும்னு நம்புகிறேன். அவருக்காகவும் வந்திருக்கேன், மற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப முக்கியமான படம்ன்ட்டு மட்டும் எனக்கு புரியுது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். படத்தை பார்க்கணுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஏன்னா இந்த வாழ்வியல் தமிழ் சினிமாவில் அதிகமாக வரதில்லை. இஸ்லாமிய சொந்தங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்க ஒரு சூழல். அது இங்கே மலையாளத்தில் நிறைய பார்க்குறோம், தமிழில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அங்கண்டா வருதே தவிர என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சொந்தங்கள் இருக்காங்க, இவங்களாம் பார்க்கும்போது அது என்னால் நிறைய இடங்களில் ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஸோ அவ்வளோ அழகாக அதை பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் வணக்கம். உங்கள் எல்லாத்தையும் இங்கே பார்க்குறதுல ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா மீரா கதிரவனுக்காக இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத தாண்டி ஹபிபி அப்படிங்கிற ஒரு ஃபிலிமுக்காக இத்தனை பேர் வந்திருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். இதை தயவுசெய்து மென்ஷன் பண்ணணும், ஏன்னா ப்ரெஸ் பீப்புள்ஸ்லாம் இருக்கிறீங்க. இந்த ஃபிலிம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஃபார் நாட் பிகாஸ் ஆஃப் தி மீரா, ஃபார் எவ்ரி ஒன். மெயினாக இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இஸ்லாம் பற்றி ஒரு முழுக்க ஒரு ஃபிலிம், அவங்களோட வாழ்வியல், அவங்களுடைய யதார்த்தங்கள், அவங்களுடைய நடைமுறை அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் இவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு ப்ரெசென்ட் பண்ண ஃபிலிமு இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஸோ பீயிங் எ முஸ்லீம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு தி ஹார்ட்டை கனெக்ட் பண்ணிச்சு. ஸோ எனக்கு நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது பீயிங் எ முஸ்லீம்னால இந்த படம் எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ணிச்சாக்கணும்னு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. அப்போ என் பக்கத்தில் படம் பார்த்துட்டு இருந்த டைரக்டர் சசிகிட்ட கேட்டேன், ஒரு டைரக்டர் மகிழ்ட்டும் கேட்டேன். அவங்க 2 பேரும் சொன்னாங்க, இல்லை சார் இது முழுக்க இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிச்சு. ஏன்னா அந்த வாழ்வியலை தாண்டி அந்த டீட்டெயிலை தாண்டி இதில் ஒரு ஃபீல் இருக்குது, ஒரு உண்மை இருக்குது, ஒரு நேர்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹியர் தட். ஆக்சுவலி எனக்கு அந்த மூமெண்ட்டே வந்து ஒரு ஃபீல் கிடச்சிது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய டெஃபினெட்லி கோயிங் டு ஹிட் அப் ஈச் அண்ட் எவ்ரி ஆடியன்ஸ் ஹார்ட் அப்படிங்கிறது ஒரு டவுட்டே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்தணுங்கிற வரி எனக்கு அன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மீரா நானும் ஆக்சுவலி ஃபோனில் வந்து மணிக்கணக்கு பேசுவேன். ஆக்சுவலி மீரா கால் பண்ணுறதுனால என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஒரு 2 hours நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, அவர் உங்கள் ஃப்ரெண்டு பேசுகிறாருன்ட்டு. ஸோ வி கீப் ஆன் டாக்கிங், பேசிக்கிட்டே இருப்போம். எஸ்பெஷலி இந்த ஹபிபி பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் நிறைய பேசணும். அப்போ எனக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அண்ட் பெரிய பெயின் என்னென்னா, இந்த படத்தை எப்படி கூட சேர்த்துறது. ரஞ்சித் சார் நிறைய சொல்லுவார், அவங்க படம் நிறைய எடுப்பாங்க, நீளத்தில் ரொம்ப பிரமாதமான ஃபிலிம்ஸ்லாம் எடுப்பாங்க. அவரே ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவார், இந்த படத்தை எப்படி கூட சேர்க்க போகிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அந்த ஃபீல் எனக்கு புரிஞ்சு. இப்போ மீராட்ட சொன்னேன், இந்த படத்தை எப்படி கூட சேர்க்கிறது மீரா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடிடியில் பார்த்து வாட் அ மூவி மேன், ஃபென்டாஸ்டிக் மூவி அப்படின்னு சொல்லி புகழ்றதுல நோ யூஸ். ரெவென்யூவாக கலெக்ட் பண்ணணும், எவ்வளோ நம்பர்ஸாக இந்த படம் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறதா ரொம்ப முக்கியம். அதுக்கு ப்ரெஸ் பீப்புள் தயவுசெய்து இன்றைக்கெலாம் எப்படின்னா, ஃப்ரைடே ஃபிலிம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா உடனே ரிவ்யூவும் மார்க்ஸையும் ஸ்டார்ஸையும் வச்சு தான் டிசைட் பண்ணுறாங்க அடுத்த நாள் படம் பார்க்கணுமா வேணாமான்னு. அதனால் தயவு செய்து உங்களுடைய ஸ்டார்ஸும் மார்க்கையும் தயவு செய்து கொஞ்சம் சப்போர்ட்டாக பண்ணுங்கள். ஸோ அதில் 4 stars இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக பீப்புள் ரெடி டு வாட்ச் த மூவி. சாட்டர்டே சண்டே படம் நல்லா போச்சுன்னா அப்படியே டோட்டல் இந்த படம் பாஸ் ஆகி இதாகிடுது.
ஸோ இந்த இவ்வளோ பிரமாதமாக ஒரு எஃபர்ட் போட்டு அந்த டிரான்ஸ்மிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதம் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸ் எஸ்பெஷலி இந்த ஹீரோ பண்ண எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறார். அவன் ஈஸா வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணுறான். அவர் வந்து அந்த டெடிகேஷன் அந்த பாடியை வந்து க்ரோனப் பண்ணி அப்புறம் திருப்பி லீன் பண்ணி இது பண்ணி தன்னை வருத்திக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கான். ரியலி குட்ரா, வெரி நல்ல எஃபர்ட்டு. இதே மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் நடிச்ச ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸ். இந்த கேஸ்டிங் வந்து வெரி ஃபேண்டாஸ்டிக். அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா சார் கஸ்தூரியா சார் வந்து அமேசிங் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு சார். தனுஷ் சார் இவ்வளோ பிரமாதம் ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு உங்கள் டிஎன்ஏலேருந்து தான் வந்திருக்கு. நீங்கள் இவ்வளோ நடிகராக இருக்கிறனால தான் அது ஈஸியாக அவரால் கேரியர் பண்ண முடிச்சுங்கிறது என்னால் 100% சொல்ல முடியும் சார். சரி உங்கள்கிட்ட நான் பேசலை சார், உங்களுக்கு எனக்கு அறிவும் இல்லை. பட் ஆட்ஸ் ஆஃப் சார் ரொம்ப பிரமாதம் பண்ணிடுங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா ஒரு முஸ்லீம் ஈஸியாக வந்து அந்த பாடி லாங்குவேஜ் அந்த இதெல்லாம் வந்து ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். ஒரு வேற ஒரு இதில் இருந்து ஒரு டைரக்டர் சொல்லி கொடுக்குறத வாங்கிட்டு அதை அப்படியே திருப்பி ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி ஜோக். அது யூ டன் வெரி 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 எக்ஸலண்ட் சார். அதுக்கப்புறம் இந்த கம் டு தி பாயிண்ட் சிஎஸ் சாம் நம்ம ஒரே தடவை தான் நம்ம ஃபோனில் பேசியிருக்கோம். என்னோட இருட்டு 2க்கு அவரை கேட்டேன். அவர் ரொம்ப ஜென்யூனாக வந்து கண்டிப்பாக சார் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன்னாரு. அப்போ என்னோட டீசர் ட்ரைலர் அனுப்பிச்சி வச்சேன் அவருக்கு. அவர் அதை பார்த்துட்டு இமீடியட்டாக கால்டு மீ பேக் ஃபோன் பண்ணி சார் இதில் அந்த மியூசிக் டைரக்டர் யார் சார், ஃபென்டாஸ்டிக்காக மியூசிக் பண்ணியிருக்காரு சார் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். நீங்கள் அவரை வச்சு பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் டெஃபினட்டாக பண்ணுறேன் சார். இருந்தாலும் என்னோட இது ஒப்பீனியன் வந்து அவர் ரொம்ப நல்லா பண்ணி அந்த ஜென்யூனிட்டி ரொம்ப பிடிச்சது எனக்கு. தேங்க்ஸ் சார். இந்த படத்தை அவர் மாஸுக்கு பயங்கரமாக பண்ணுவாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நிறைய படத்தில் ப்ரூவ்ட் சார். பட் ஒரு 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 ஹார்ட் ஒரு ரேட்டடாக ஒரு மெலோ ட்ராமாவோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஃபிலிமை அந்த சீனை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மீரா டோல் மீ ஆக்சுவலி டபுள் பாசிட்டிவாக வித்தவுட் ரீ ரெக்கார்டிங் பார்க்கும்போது வந்து நிறைய பேரோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சு. ஆஃப்டர் ரீ ரெக்கார்டிங் வந்து இந்த படம் பயங்கரமாக ரீச் ஆகிடுச்சுன்னு சொல்லி சொன்னார். அதுக்கு ரியலி உங்களுடைய இது ஏன்னா சவுண்டிங் ரீ ரெக்கார்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுடைய அந்த ஒரு மாஸ் அப்பீல் இல்லாமல் இந்த படத்தை ஒரு என்ஹான்ஸ் பண்ணி சீன்ஸை ஒரு ஃபீலை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு வெரி குட் சார். ரொம்ப உங்கள் ஒர்க் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக். ஸோ இந்த படத்தில் நடித்தது எல்லா கேரக்டர்ஸுமே அந்த நீங்கள் அந்த எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் ஷாட்டில் வந்து அவங்க தனி ஒரு ஏஜாக காமிச்சிக்கிட்டு அவங்க அந்த டைலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ நான் கடவுள்கிட்ட தயவுசெய்து வேண்டிக்கிறேன், ப்ரெஸ் பீப்புள் ப்ளீஸ் ஜஸ்ட் கீப் இட் இன் மைண்ட். ஆக்சுவலி தயவுசெய்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை திருப்பியும் ஒரு ஓடிடியில் தான் இந்த படத்தை புகழும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்புறம் ஒரு நல்ல ஃபிலிம் எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டே எல்லாத்துக்குமே போயிடும். மீராவோட ஸ்ட்ரென்த்தே இதுதான். அவள் பேர் தமிழரசி பார்த்ததுக்கப்புறம் நான் மீரா சொன்னேன். மீரா அதுக்கப்புறம் வேற ஒரு டைவர்ட் ஆகி வேறு ஃபிலிம் எடுத்தார். நான் சொல்ல மீரா உங்களை ஸ்ட்ரென்த்தே இதுதான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு க்ளோசர் டு தி ஹார்ட்டாக ஒரு ரியலிசமாக ஒரு ஃபிலிம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அதுதான் உங்கள் ஸ்டஃப்பு, உங்களோட டேலண்ட்டு, உங்களோட ஹார்ட் கோர். அதை நீங்கள் தயவுசெய்து பிடிச்சிக்கோங்கன்னு சொன்னால் அதை கரெக்டாக அந்த ஜஸ்ட் கேம் பேக் தி அந்த சென்டர் பாயிண்ட் வந்துட்டார். ஸோ அவர் ஸ்ட்ரென்த்து இருக்குது. இது நீங்கள் சப்போர்ட் பண்ணி கமர்ஷியலாக ஹிட் அடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஃபைனலி யூ டோல் மீ இந்த மாதிரி ரோமியோ பிக்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா ஒரு ரிலீஸ் பண்ணுறப்போ ஒரு சின்ன மேஜிக் ஒன்று நடக்கணும். அந்த மேஜிக் வந்து அந்த படம் நல்ல படத்துக்கும் அந்த ரிலீஸ் டைமுக்கும் நடக்கணும். ஹபீபிங்கிற வார்த்தை எல்லாத்துக்கும் போய் சேரணும். இப்போ பெரிய ஸ்டார்ஸ் நடிச்சிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட அப்டேட்ஸை ஆடியன்ஸே கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன படம் வந்து ஒரு பெரிய படம் ஆக்குறதுக்கு அந்த ரிலீஸை வந்து ஒரு சின்ன மேஜிக் நடக்கணும். அதை டெஃபினட்டாக ராகுல் பண்ணுவாருங்கிறது என்னோட நம்பிக்கை. தயவுசெய்து பண்ணணும். அந்த மேஜிக் வில் பி ஹேப்பன், நடக்கணும். எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். இந்த டீம் படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக பண்ணிடுறீங்க. எனக்கும் திருப்பி இந்த மாதிரி ஒரு ரிலீஸமாக ஒரு பதிவை பண்ணணுன்னு ஒரு ஆசையை ஏற்படுத்திட்டார் மீரா. தேங்க்ஸ் மீரா, ஐ லவ் யூ லாட். தேங்க்யூ ஸோ மச். Once again, I just wanted to wish you cash and good all the best. God bless. Thank you. அனைவருக்கும் வணக்கம். ஒரு இசை வெளியீடு என்பது இசையமைப்பாளர் மற்றும் பாடலாசிரியருக்கான தினம். சாம் சிஎஸ் தன்னுடைய ஒவ்வொரு படத்திலும் தன்னை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். யுகபாரதியின் பாடல்களை கவிதை போல் வாசிப்பதில் அலாதி நாட்டமுடையவன் நான். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துகளும். பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆனதற்கு அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை பற்றி பேசுவது, அலசுவது என்பதெல்லாம் வேறு.
இதுபோல் ஒரு மேடையில் கூடி சக கலைஞர்களும் இயக்குநர்களும் எழுத்தாளர்களும் அந்த படத்தை கலந்தாய்வு செய்வதும் கலந்துரையாடுவதற்குமான வாய்ப்பு மிகவும் குறைவு. ஹபீபியை நான் ஏற்கனவே பார்த்துவிட்ட காரணத்தால் அதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மேடையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்திய சினிமாவின் வணிக கட்டமைப்பில் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே வருகின்ற மாறுதல்களின் காரணமாக இயக்குநர்களும் கலைஞர்களும் தயாரிப்பாளர்களும் ஃபார்முலாக்களையும் ட்ரெண்டுகளையும் தொடர்ந்து ஓடக்கூடிய ஒரு அழுத்தத்திற்கு ஆளாகி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு விதமான சினிமா உண்டு. அது நம் வாழ்வியலுக்கு மிக அணுக்கமாக இருக்கக்கூடிய சினிமா. நம் மனதை வருடக்கூடிய, தொடக்கூடிய, பாதிக்கக்கூடிய கதைகளை சுமந்து வரும் சினிமா என்பதை ஞாபகமூட்டுகின்ற ஒரு படம்தான் ஹபீபி. இந்த கதையை எழுதி இயக்கியிருப்பது என்னுடைய நண்பர் மீரா கதிரவன் என்பதில் தனிப்பட்ட முறையிலும் நான் பெருமைப்படுகிறேன். 80களில் வாழ்வாதாரம் தேடி நாடு விட்டு நாடு செல்லக்கூடிய கட்டாயத்திற்கு ஆளாகும் ஆண்கள், அவர்களை பிரிந்து பிரிவாற்றாமையில் தவிக்கும் குடும்பத்தினர் மற்றும் மனைவிமார்கள், இயந்திரமயமாக்கலின் காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் கைத்தறி நெசவாளர்கள், கூட்டு குடும்பங்களின் சிதைவு, இவை யாவையும் கட்டி கோர்க்கின்ற அழகான உயிரோட்டம் உள்ள ஒரு இளம் பிராயத்து காதல் கதை. இதுதான் ஹபீபி. That doesn't mean this is a dull, dreary, slow-moving film. It's a very entertaining film. ஒரு நல்ல படைப்பின் அடிப்படை தகுதி அதை என்டர்டெயின் செய்ய வேண்டும் என்பது. ஹபீபி is a very entertaining film. ஒரு படத்திற்கு பல பரிமாணங்கள் உண்டு. ஒரு நல்ல படைப்பு என்பது அப்படிதான் இருக்க வேண்டும். அதை ஒற்றை பரிமாணமாக சுருக்குவது என்பது அந்த படைப்பிற்கு நியாயமானதல்ல. இது முஸ்லிம் கதாபாத்திரங்களை மையமாக கொண்ட படமா என்றால் ஆம். இது முஸ்லிம் கதாபாத்திரங்கள், முஸ்லிம் மக்கள் பெருவாரியாக வாழக்கூடிய ஒரு ஊரை சார்ந்த பின்புலமாக கொண்டிருக்கக்கூடிய படமா என்றால் ஆம். ஆனால் இது முஸ்லிம் அல்லாதாருக்கு அந்நியமான படமா என்றால் நிச்சயம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஹபீபியில் தெளிவான ஒரு தமிழ் அடையாளம் இருக்கிறது. தமிழ் சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேரையும் தொடக்கூடிய, அத்தனை பேரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய, ரிலேட் செய்யக்கூடிய பொதுவான அனுபவங்களை பேசுகின்ற ஒரு படம். ஒரு தமிழனால் தமிழர்களுக்காக தமிழில் எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த லோக்கல் லைஸ் யூனிவர்சல் என்பதால் இது மொழி கடந்தும் மாநிலம் கடந்தும் ஜெயிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கிறது. ஒரு கிராஃப்ட், ஒரு எழுத்தாளனாக மீரா கதிரவனின் கிராஃப்டை நான் ரசித்த இடங்கள் ஏராளம் உண்டு இந்த படத்தில். ஒரு குறிப்பிட்ட காட்சியை பற்றி பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கூட்டு குடும்பத்தில் ஒரு பெரும் சண்டை. எல்லோரும் ஒருவரை ஒருவர் ஏசிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள். அப்பொழுது உணவு கேட்டு ஒரு வறியவர் வாசல் வந்து குரல் கொடுக்கிறார். கஸ்தூரி ராஜா சார் மிக பிரமாதமாக நடித்திருக்கக்கூடிய ஒரு காட்சி அது. இந்த சண்டைக்கு நடுவில் அப்படி ஒரு இடைச்சல்கள் தேவையா என்றால் தேவை இல்லைதான். ஆனால் அந்த மனிதர் வந்து ஐயா உணவு வேண்டும் என்று கேட்கும் பொழுது சண்டையை நிறுத்திவிட்டு கஸ்தூரி ராஜா சார் அவர்கள் சொல்வார்கள், ஐயா இன்று உணவு கொடுக்கக்கூடிய நிலையில் நாங்கள் இல்லை, எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார். இன்றைக்கு அந்த ஊரில் அப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு வாழ்வியலை, ஒரு பண்பாட்டை இந்த படம் ஆவணப்படுத்தி இருக்கிறது. ஒரு காலகட்டத்தின் ஆவணமாக ஒரு நல்ல படம் இருக்க வேண்டும். அதற்கான தகுதி இந்த படத்திற்கு உண்டு. இது மாதிரி நிறைய தருணங்கள் இந்த படத்தில் உண்டு. நவநாகரிகமான உடை அணியக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து சமய சார்பின் காரணமாகவோ அல்லது வேறு சில காரணங்களுக்காகவோ நாம் ஒரு முன்முடிவுக்கு வருகிறோம் என்று சொன்னால், நாம் ஒரு முன் தீர்மானத்திற்கு வருகிறோம் என்று சொன்னால், ஒரு ஜட்ஜ்மெண்ட் நிலைக்கு நாம் வருகிறோம் என்று சொன்னால், அது அந்த பெண்ணை பற்றிய ஒரு மதிப்பீடு அல்ல, நம்முடைய மனதில் பதிந்திருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகளின் வெளிப்பாடு தான் அது.
அதே மாதிரி தான் ஹிஜாப் அணிந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து நாம் ஒரு முன்முடிவுக்கு வருவதும். இதில் ஒரு அழகான பெண் கதாபாத்திரத்தை உருவாக்கி இருக்கிறார் மீரா கதிரவன். ஹிஜாப் அணிந்த ஒரு பெண், முற்போக்கு பேசுகிறார், முற்போக்கு தலைவர்களை மேற்கோள் காட்டுகிறார். தன்னுடைய உட்பியோடு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு செல்கிறார். அந்த ஆண் மெனு கார்டை வாங்கி பார்த்துவிட்டு தனக்கு வேண்டியவற்றை ஆர்டர் செய்துவிட்டு கார்டை திருப்பி கொடுத்து விடுகிறான். இந்த பெண் அந்த கார்டை வாங்கி தனக்கு வேண்டிய உணவுகளை தெள்ளத் தெளிவாக அழுத்தம் திருத்தமாக சொல்லி ஆர்டர் செய்கிறார். இது மாதிரி சின்ன விஷயம் முதற்கொண்டு அடிப்படையான வாழ்வியல் விஷயங்கள் வரைக்கும் தன் சார்ந்த எல்லாவற்றிலும் தானே முடிவெடுக்கின்ற ஒரு அறிவுத்திறம் படைத்த ஒரு பெண்ணாக அந்த கதாபாத்திரத்தை உருவாக்கி இருக்கிறோம். ஐம் ப்ரவுட் ஆஃப் யூ மீரா. என்னவோ தெரியவில்லை, எனக்கு இயக்குனர் தாமிராவின் ஞாபகம் வந்து கொண்டே இருக்கிறது. என்னோடு நெருங்கி பழகியவர், என்னை ஒரு நடிகனாக ஆக்கி பார்த்துவிட வேண்டும் என்பதில் பெரிய நாட்டமுடையவர். தன் வாழ்நாள் எல்லாம் நல்ல கதைகளை தாங்குகின்ற சினிமாவை படைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். மீரா கதிரவனும் அது போன்ற ஒரு படைப்பாளிதான். மீரா கதிரவன்களும் தாமிராக்களும் லெனின் பாரதிகளும் தொடர்ந்து படம் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற வரைதான் தமிழ் சினிமா ஆரோக்கியமானதாக இருக்க முடியும். இந்த படத்தை ஆதரிக்க வேண்டியது தமிழர்கள் அனைவருடைய கடமையாகும். சமுத்திரகனி சார் கஸ்தூரி ராஜா சாரை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார். நான் கஸ்தூரி ராஜா சாரின் உதவியாளன், அவரிடம் பாடம் பயின்றவன். நிறைய நினைவுகள் இருக்கின்றன அவரை பற்றி நான் பேசுவதற்கும் சிலாகிப்பதற்கும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு விடைபெற ஆசைப்படுகிறேன். சமுத்திரகனி சார் சொன்னார், தொடர்ந்து கதைகள் எழுதி கொண்டே இருப்பார் என்று. அதை நான் நேரடியாக பார்த்தவன். ஒரு ரெக்கார்டரை கையில் வைத்துக் கொள்வார், தொடர்ந்து அதில் தன்னுடைய எண்ணங்களையும் சிந்தனை ஓட்டங்களையும் கதைகளையும் பதிவு செய்து கொண்டே இருப்பார். இதை அருகில் இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் நான். அதை காட்டிலும் முக்கியமாக இசை மெட்டுகளை கோர்க்கக்கூடிய திறமை இயல்பாகவே கை கொண்ட இயக்குனர் அவர். அவர் வாயால் அவர் பாடி அவர் முணுமுணுத்து இசையை பதிவு செய்கின்ற, அதை கேட்கின்ற அனுபவத்தை பெற்றவன் நான். நாம் இன்று வரைக்கும் பாராட்டுகின்ற, இன்று வரைக்கும் சிலாகிக்கின்ற பல ஹிட் பாடல்கள் அவருடைய இசையில் வந்தவை. ராகுலை பற்றி ஒரு வார்த்தை. பொதுவாக ஒரு படம் வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா என்பதை, ராகுல் வந்திருக்கிறாரா இங்கு, வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா என்பதை தெளிவாக துல்லியமாக தீர்மானிக்கக்கூடிய நபர்களில் அவர் ஒருவர். அவர் இந்த படத்தை வெளியிடுவதற்கு முன் வந்திருப்பது ஒரு மிகப்பெரிய பலம் என்று நான் கருதுகிறேன். மீரா கதிரவனும் தொழில்நுட்ப கலைஞர்களும் தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் அத்தனை பேரும் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஹபீபி பார்த்தப்போ இங்கே இருக்கிற எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்குமே வந்து அது ரொம்ப ஒரு முக்கியமான படமாக பட்டுச்சு. இது ஒரு முதல் சினிமா அப்படின்ற மாதிரி இருந்தது. தமிழில் இந்த ஸ்பேஸில் ஒரு ஃபில்ம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை. நம்ம ஒரு ஒரு முஸ்லீம் ஹவுஸ் ஹோல்டுக்குள்ளே இந்த இவ்வளவு நுட்பமான ஒரு ஒரு ஜெனரேஷ்னல் டிஃப்ரென்சஸையும் ஒரு மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப்ஸையும் ஈக்குவேஷனையும் அவங்களுடைய கஸ்டம்ஸையும் ப்ராக்டிசஸையும் இந்த அளவுக்கு பதிவு பண்ணி ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஃபில்ம் நம்ம பார்த்தது கிடையாது. இதுக்குள்ளே அவங்களுடைய வாழ்வியல், அவங்களுடைய கனவுகள், அவங்களுடைய இழப்புகள், வலிகள், சந்தோஷங்கள் எல்லாமுமே இருக்குது. அண்ட் இது ஒரு ஒரு பீரியடுக்குள்ளே இருந்து பேசுகிற ஒரு படமாக இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்கிற ஒரு ஃபில்மாக இருக்குது இது. அது பேசுகிற அரசியல்,
அரசியல்னு அது லவுடாக இல்லை இல்லை இது வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு ஹைராக்கி இருக்கு இல்லையா, அது விமர்சனப்படுத்துகிற விதத்திலிருந்து அத்தனையுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. மீராவினுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங் ஸ்டெப் அஹெட்டாக பார்க்குறேன் நான் இதை. அவர் இங்கேருந்து இன்னும் மேலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தொடர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படத்துடைய காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதில் இருந்த ஒவ்வொரு மனிதருமே எனக்கு வந்து ஆர்டிஸ்டாகவே தெரியல, அந்த அங்கே வாழ்ந்த மனிதர்களாகவே தெரிஞ்சாங்க. எனக்கு கஸ்தூரிராஜா சாரை முன்னாடியே தெரியுன்றதால தான் வந்து அவரை நான் வந்து கஸ்தூரிராஜா சார் நல்லா நடிச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. இல்லைன்னா அந்த குடும்பத்தினுடைய ஒரு தலைவனுடைய அந்த அவருடைய அக்கறைன்ற பேரில் இருக்கிற அந்த ஈகோவும் அதுவும் எல்லாமும் சேர்ந்து அவர் வந்து அந்த கதாபாத்திரமாகவே இருந்தார். அண்ட் எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. அண்ட் டெக்னிக்கல் டீம் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீராக்கு ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரம் மீ ஆல்சோ. தேங்க்யூ. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தருணம். இப்படி ஒரு படத்தை எடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறது எவ்வளவு கடினமான ஒரு வேலைன்னு எனக்கு தெரியும். இங்கே இவ்வளவு பேர் கூடியிருக்கிறது மீராவுக்காக. நண்பா, காத்திருந்த காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும், இறைவன் ஆசீர்வாதத்தில். ஏன்னா மீராவோட முதல் படத்துலேருந்து பயணப்பட்டுக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு படைப்புலையும் ஏதோ ஒன்று நடந்துடும், ஏதோ ஒரு மேஜிக் நடந்துடும், நண்பன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். இந்த படத்தில் அந்த ஆசை நிறைவேறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இறைவனுக்கு நன்றி. ஒரு உணர்வுபூர்வமான ஒரு படைப்பை பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா படம் நான் பார்க்கல, 2-3 முறை கூப்பிட்டாங்க, நான் இங்கே இல்லை. இந்த ட்ரெய்லர்ஸ் பார்த்ததில், அந்த சாங் பார்த்ததுலேயே ரொம்ப ஒரு ஆழமான ஒரு அன்பை போதிக்கக்கூடிய ஒரு படைப்பாக தெரியுது. மீரா கதிரவன் இயக்குனர், சாம் சிஎஸ் இசை, படத்தோட பேர் ஹபீபி. சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய தேசிய ஒருமைப்பாடு படைப்பிலே இருக்குது. இப்போ இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு படைப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் தம்பி சாம் சிஎஸோட இப்போ ஒரு படம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி ஒரு வேலைக்காரனை பார்க்கவே முடியாது. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு என் முன்னாடியே இசையமைத்த ஒரு இயக்குனர். தம்பி வாழ்க, இன்னும் நிறைய கதவுகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாழ்த்துக்கள். அப்புறம் எங்கள் ஐயா எட்டுப்பட்டி ராசா, அப்போல்லாம் கேசட்டில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க காட்சிகளை. கஸ்தூரி பாண்டியன் உட்கார்ந்து எழுதிட்டுருப்பார். அப்புறம் நம்ம கண்ணனும் இருப்பான். உங்களுடைய உச்சரிப்பை கேட்டு வியந்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இரவு மட்டும்தான் வருவேன் அலுவலகத்தில். உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கே தெரியாமல் ஒரு 3 மாதம் தங்கியிருந்தேன் நான். ஒவ்வொரு நாள் இரவும் நீங்கள் சொல்கிற அந்த காட்சிகளை கேட்டு அப்போ தான் சொல்லுவான் பாண்டியன், இந்த மாதிரி 100 கேசட் இருக்கு எங்கள் டைரக்டர்கிட்ட, அத்தனை கதை வச்சுருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லுவான்.
அந்த ஏற்ற இறக்கங்கள், நீங்கள் கோவமாக பேசுகிறது, காதலோடு பேசுகிறது, அன்போடு பேசுகிறது, இது எல்லாத்தையுமே கேட்டு 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 இவருக்குள்ளே இவ்வளோ ஆழமான ஒரு நடிகன் இருக்கானே நான் வியந்திருக்கேன். அதை இப்போ பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு, ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களை பார்த்தோன்னே தான் ஞாபகத்துக்கு இந்த ஆஃபீஸ் பாய் கோபின்னு ஒரு பையன், ஆத்தா வந்து காசு கொடுக்கும், அவன் சாப்பாடு வாங்கிட்டு வருவான், சாப்பாடும் கொடுத்துட்டு ஒரு 10 ரூபா கையிலையும் கொடுப்பான். போனேன் இப்போது ட்ரை பண்ணு, இங்கேயே சுற்றி சுற்றி வராது, இங்கே நிறைய பேர் இருக்காங்க, உனக்கு இங்கெல்லாம் வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவான். அதெல்லாம் நினைவுக்கு வந்தது. காலம் ரொம்ப நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பக்கத்திலே தான் இருந்திருக்கோம். உங்களுக்குள்ளே இருந்த அந்த நடிகன் ரொம்ப ஆழமாக இந்த திரைப்படத்தில் வெளியே வந்திருக்கான் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த படம் தொடும். அதற்கு இறைவன் அருள் புரியட்டும். வாழ்வோம், வெல்வோம். எங்கள் பிள்ளைக்கு பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டோம். தட்டலை, எல்லாம் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான்.